அனைவருக்கும் வணக்கம். This is Dr. A. Ashok Kumar from A4 Hospital. இன்னைக்கு we are going to discuss about diabetes in pregnancy. Sorry for the delay. There was some technical problem to start with. அதனால தான். Okay, fine. So இன்னைக்கு to be saying about diabetes in pregnancy. Pregnancyன்றது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு physiological period. ஸோ அந்த பீரியட்ல டயபெட்டிஸ் வர்றதுன்றது வந்து இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் இட். ஏன்னா டயபெட்டிஸ் வந்து வில் காஸ் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் டியூரிங் ப்ரெக்னன்சி. ஸோ எதனால டயபெட்டிஸ் வருது, டயபெட்டிஸோட இம்ப்ளிகேஷன்ஸ், எஃபெக்ட்ஸ் என்ன, குழந்தைக்கு என்ன ஆகலாம், மதருக்கு என்ன ஆகலாம், டயபெட்டிஸ் வராமல் தவிர்க்கலாமா, டயபெட்டிஸ் வந்ததுன்னா என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், எப்போ இன்சுலின் எடுக்கணும், இன்சுலினை தவிர்த்துட்டு என்னெல்லாம் பண்ணணும். ஸோ இதை பற்றியான ஃபுல்லும் இந்த ப்ரெசன்டேஷனில் பார்க்குறதுக்கு we will go ahead. So I'll be sharing the screen now. Okay. So this presentation is going to be a patient education presentation. இது பேஷண்ட்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ இது திஸ் டசன்ட் கிவ் எனி சோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் தி மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி. வாட் ஆர் தி ப்ரெசன்டேஷன் அப்ஜெக்டிவ்ஸ்? ஸோ இந்த ப்ரெசன்டேஷனோட முடிவில் ஒவ்வொருவரும் ஒய் டயபெட்டிஸ் இஸ் காமன் இன் ப்ரெக்னன்சின்றதை தெரிஞ்சுக்கணும். ஹவு டு டயக்னோஸ் இட், எப்படி இது என்ன டெஸ்ட் மூலமா இந்த ப்ரெக்னன்சியில் டயபெட்டிஸ் இருக்குன்றத ஒவ்வொருத்தரும் அறியணும். How to prevent and how to control it. How to monitor the blood glucose. நிறைய பேருக்கு எப்படி மானிட்டர் பண்ணணும்னு தெரியாது. குளுக்கோமீட்டர் வாங்கியோ இல்லை மற்ற விதங்களா என்ன மூலமா வந்து மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாமே இந்த ப்ரெசன்டேஷன்ல சொல்ல விரும்புறேன். How to administer insulin injection. ஓகே, ஸோ இப்போ ப்ரெசன்டேஷனுக்குள்ளார போகும். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் டயபெட்டிஸ் mellitus? டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்றது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த டிசீஸ் இருக்கு, இதோட அறிகுறிகள் என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் பார்ப்போம். டயபெட்டிஸ்ன்ற வேர்டு வந்து கிரீக் வேர்ட். இட்ஸ் சைஃபன் டு பாஸ் த்ரூ அப்படின்னு அர்த்தம். அதாவது உதாரணத்துக்கு ஒரு பைப், அந்த பைப்ல போகக்கூடியது அப்படின்றது அர்த்தம் தான் டயபெட்டிஸ். மெலிட்டஸ்ன்றது வந்து லாட்டின் வேர்ட். இது மெலிட்டஸ்க்கு என்ன அர்த்தம்னா ஸ்வீட்டன் வித் ஹனி. ஸ்வீட்டன் வித் ஹனி அப்படின்னா ஸோ அப்போ யூரின் மூலமாகவும் ரத்த குழாயிலையும் வந்து போகக்கூடிய இந்த ரத்தம், யூரின் இதெல்லாம் சர்க்கரை மூலமாகவும் தேன் மூலமாகவும் கலந்துருக்கு அப்படின்றது தான் இந்த வேர்டோட மீனிங். ஸோ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இதை தெரிஞ்சுக்கணும்னா இதை பத்தியான பேசிக்ஸ். ஸோ ஹவு பிளட் சுகர் இஸ் கெப்ட் அண்டர் கண்ட்ரோல். சாதாரணமா நான் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸை பத்தி சொல்லல, பொதுவா நம்மளோட உடம்புல நம்மளுக்கு சுகர் என்ன எந்த விதத்துல சுகர் பிளட்ல உண்டாகுது, அந்த சுகரை எப்படி கரெக்டான அளவுல கண்ட்ரோல் பண்ணி வைக்குது. இந்த கண்ட்ரோல் எதனால டயபெட்டிஸ் பர்சன்ஸ்க்கு அது லூஸ் ஆகுது, இந்த ரெண்டு விஷயத்தையும் இப்போதைக்கு பார்ப்போம். ஸோ இது நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமானம் ஆகக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ நம்ம இதுல சாப்பிட்ற உணவானது நம்மளோட குடல்ல சென்று அந்த குடல்ல போனதுக்கு அப்புறம் டைஜஸ்ட் ஆயிட்டு அதுலேருந்து அப்சார்ப்ஷன், அதாவது தேவையான எனர்ஜி, கேலரிஸ் இதெல்லாம் அப்சார்ப் ஆகிட்டு அது ரத்தத்துல கலக்குது. ஸோ ரத்தத்துல கலக்கிறது நம்மளோட சுகரை இன்க்ரீஸ் பண்ணுது. உதாரணத்துக்கு இப்ப 70-80 இருக்கிற சுகர் பொறுமையா என்ன ஆகுது, 140 150 அப்படின்னு சுகர் ஏறக்கூடிய தன்மை உடையது. ஸோ இப்படி ஏறினதுக்கு அப்புறம் அந்த பிளட் வெசல், ரத்த குழாயில சுகர் ஏறினதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இந்த ரத்த ஓட்டம் கணையத்துக்கு போகுது. கணையத்துல இந்த சுகர் கூடுதல் ஆகிறதுனால கணையத்துல பீட்டா செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அணுக்கள் இன்சுலினை சுரக்குது. எந்த அளவுக்கு உங்க சுகர் கூடுதல் ஆகுதோ அந்த அளவுக்கு இன்சுலினும் சுரக்கணும். அந்த இன்சுலின் சுரக்கிறது பல்வேறு மெக்கானிசம்ஸ்.
நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்குது. நான் சிம்பிளா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக பிளட் சுகர் கண்ட்ரோல் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ சுரந்த இன்சுலின் எந்தெந்த இடத்துல எல்லாம் வேலை செய்யணுமோ அந்த இடத்துல வேலை செஞ்சு நம்மளோட சுகரை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது நார்மல் மெக்கானிசம்ஸ். எப்படி பிளட்ல வந்து சுகர் உண்டாகுது, சுகர் ஜாஸ்தி ஆகுது, அந்த சுகர் ஜாஸ்தியான சுகரை எப்படி நார்மல் லெவலுக்கு கண்ட்ரோல் வரக்கூடியது இந்த இன்சுலின் மூலமான்றதை இப்ப பார்த்தோம். இப்ப டயபெட்டிஸ்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எய்தர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இன்சுலின் சுரக்கிறதுலயே குறைபாடு வரலாம். கணையத்துல இருந்து இன்சுலின் சுரக்கும் தன்மையை இழந்துருச்சுன்னா, அந்த பீட்டா செல்ஸ் சொல்லக்கூடிய அணுக்கள் வந்து குறைஞ்சிடுச்சுன்னா, அந்த இன்சுலின் குறைபாடு, இன்சுலின் சுரக்கிறதே குறைபாடுல இருக்க போகுது. ஸோ இன்சுலினே இல்லாம இருக்கிறதுனால வேலை, இன்சுலின் செய்யும் வேலை என்ன? குளுக்கோஸ் கண்ட்ரோலை செய்யணும். ஸோ அந்த பிளட் சுகர் கண்ட்ரோல் இல்லாததுனால அது அளவுக்கு மீறி மேல போகும். அல்லது சுரந்த இன்சுலின் சரியான இடத்துல சரியான விதத்துல வேலை செய்ய முடியவில்லை. அதுக்கு பேர் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அது இன்சுலின் செக்ரீஷனே குறைஞ்சது. ரெண்டு விதத்திலையுமே சுகர் ஆனது கூடுதல் ஆகலாம். இதை பேஸ் பண்ணி தான் சுகர் ஆனதை ரெண்டு விதமா பிரிக்கிறோம். இந்த சுகர் தேர் ஆர் மெனி டைப்ஸ், பட் ஆனா இதுல முக்கியமானது வந்து ரெண்டு டைப். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னது, இன்சுலின் சுரக்கிறதுலேயே ஒரு குறைபாடு ஏற்பட்டால் அது டைப் 1 டயபெட்டிஸ். சுரந்த இன்சுலின் வேலை செய்ய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டைப் 2 டயபெட்டிஸ். இட் இஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நாளடைவுல இந்த டைப் 2 டயபெட்டிஸும் பொறுமையா இன்சுலின் சுரக்கிற தன்மையும் இழந்து இன்சுலின் குறைபாடும் வந்துடும். அதனாலதான் பாத்தீங்கன்னா டைப் 2லாம் அட் லேட்டர் ஸ்டேஜஸ் ஓரல் டேப்லெட்ஸ் மட்டும் இல்லாம இன்சுலின் கண்டிப்பா தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் இன்சுலின் கொடுக்கறது டைப் 2 டயபெட்டிஸ்ல எப்பொழுதும் கடைசி ஸ்டேஜ்ன்ற அர்த்தம் கிடையாது. ஓகே, நம்ம இப்ப நம்மளோட மெயின் இதுக்கு வர்றதுக்கு பார்ப்போம். அதாவது so prevalence of diabetes in pregnancy in India. So diabetes in pregnancy பத்தி பார்க்கணும்னா, so GDM அதாவது gestational diabetes mellitus. gestation என்ன? பிரெக்னன்சின்னு அர்த்தம். ஸோ பிரெக்னன்சியில டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வர்றது அது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 3.8லேருந்து 21% வரைக்கும். அதாவது எவ்வளவு பிரெக்னன்சி, 100 பிரெக்னன்சி இருந்தால் அதுல 3லேருந்து 21%, 21 பேருக்கு சுகர் பாதிப்பு அடையலாம். ஜிடிஎம் சொல்லுவாங்க, அது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஆனா ஜிடிஎம்ன்றது ஒரு பகுதி, அதாவது டயபெட்டிஸ் பிரெக்னன்சில இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பகுதி தான் ஜிடிஎம். ஸோ அதை தவிர மற்றதெல்லாம் இருக்கு. அது போற ஸ்லைட்ஸ்ல என்ன ஏதுன்றத பார்ப்போம். ஸோ ஹைப்பர் கிளைசீமியா இன் பிரெக்னன்சி. ஸோ மற்ற எல்லா காரணங்களும், என்னெல்லாம் காரணங்கள் சுகரை கூடுதலா வைக்குதோ பிரெக்னன்சில, அதோட இன்சிடென்ஸ் எவ்வளவுன்னு எடுத்து பார்த்தா 24 முதல் 27.5% வரைக்கும் இருக்குது. அதாவது 4 அல்லது 5 பிரெக்னன்சில ஒரு பிரெக்னன்சி சுகர் பேஷண்டா தான் இருக்காங்க. ஸோ 1 in every 5th pregnancy is going to be a diabetic, is a diabetic. இதுதான் இந்தியாவோட ஸ்டேட்டஸ். ஒரு நிமிடம். ஸோ எப்பொழுதுமே வந்து ஒரு டாபிக் பேசுறதுக்கு முன்னாடி வந்து அதோட ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ வந்து டயபெட்டிஸ் பிரெக்னன்சியில கண்டுபிடிச்சாங்க, அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா 1824 ஜெர்மனியில ஒரு இறந்த குழந்தை 5.45 கிலோ, 5.5 கிலோ தோராயமாக 5.5 கிலோ பாப்பா ஒண்ணு இறந்து பிறந்தது. ஸோ அது வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன காரணம்னு தெரியாம அப்ப அதை ரிப்போர்ட் பண்ணி அம்மாக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது சுகராக இருக்கலாம் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் வந்த ரிப்போர்ட். ஸோ அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்போ கொஞ்சம் விசித்திரமான ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் உண்டு. வெனிசெக்ஷன் சொல்லுவாங்க. வெனிசெக்ஷன்னா என்னன்னா, கெட்ட ரத்தம் நினைச்சு கெட்ட ரத்தத்தை வந்து உடம்புல இருந்து வெளியில எடுக்கிறது, இந்த படத்துல காமிச்சிருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமேட்டு சரியான உணவை கொடுத்துட்டு, நல்ல உணவுலாம் கொடுத்து நல்ல ரெஸ்ட் எடுத்து சரியாகணும்னு சொல்லி அந்த பேஷண்ட்டை ஃபர்ஸ்ட் 1824 அப்ப அந்த காலத்துல இன்சுலினோ எந்த ஒரு மருந்தும் கிடையாது சுகர். ஸோ இப்படிதான் அதை ட்ரீட் பண்ணாங்க. நாளடைவில் 1882 தான் ஃபர்ஸ்ட் முக்கியமான ரிப்போர்ட்ஸ் இருந்தது லண்டன்ல. டாக்டர் ஜே மேத்யூஸ் அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, லண்டன்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல 22 பேஷண்ட்
ஐ மீன் 22 பிரெக்னன்ட் பேஷண்ட்ல வெவ்வேறு ப்ராப்ளம் இருக்கிறதால அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அதுல 15 பேருக்கு டயபெட்டிஸ் இருந்திருக்கு, அதாவது சுகர் கூடுதலா இருந்திருக்கு. அந்த 15 பேர்ல 7 மதர் எக்ஸ்பயர்ட், 8 பேபிஸ் எக்ஸ்பயர்ட். ஸோ அந்த காலத்துலலாம் வந்து இதோட இம்பாக்ட் பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் 50 to 60% மார்டாலிட்டி. சுகர் இருந்தா இந்த அளவுக்கு கூடுதலான மார்டாலிட்டி இருந்ததுல இருந்து இன்னைக்கு சுகர் வந்து ஒரு ஒரு துச்சமா மதிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா ஈஸியா ட்ரீட் பண்ண முடியுது, அவ்வளவு அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நிறைய மெடிசின்ஸ் வளர்ந்துருக்கு. பட் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 50 to 60% மார்டாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும். சரியா ஒரு 100 வருடம் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட், அதாவது 1824 ஃபர்ஸ்ட் வந்து டயபெட்டிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஜெர்மனில கண்டுபிடிச்சதுல இருந்து பல்வேறு ரிசர்ச் அண்ட் அதர் ஆக்டிவிட்டிஸ் வந்து 1921 தான் பேண்டிங் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்சுலினை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா டாக்ஸை வச்சு தான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அந்த டாக்ஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மயக்க மருந்து கொடுத்து டாகோட கணையத்துல இருந்து இந்த ஒரு பர்டிகுலர் பகுதி, அதாவது இந்த பீட்டா செல்ஸ் சொல்லக்கூடிய இதுல இருந்து இன்சுலின் சுரக்கிற தன்மையை தனிப்படுத்தி அந்த இன்சுலினை செலுத்தி பார்த்தாங்க. அவங்க எப்படி பண்ணாங்கன்னா முதல்ல வந்து கணையத்துல ஒரு டியூப், அந்த இன்சுலின் சுரக்கிறதோ இல்ல மற்ற விஷயங்களோ சுரக்கிறது இருக்கு இல்லையா, என்சைம்ஸ், அது ஒரு சின்ன டியூப் மூலமா போகும், பாங்க்ரியாட்டிக் டக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய. அதை டைப் பண்ணி அதை அந்த பாங்க்ரியாஸை செயலிழக்க வச்சிருவாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அந்த டாக்ஸுக்கெல்லாம் சுகர் ஏறக்கூடும். அப்புறம் அந்த கணையத்துல இருந்து எடுத்ததை வந்து திருப்பியும் வந்து ரத்த குழாய் வழியா செலுத்துவாங்க. அப்படி வெயின் வழியா செலுத்தும் பொழுது என்ன ஆகும்னா அந்த டாக்ஸ் வந்து அதுல இருந்து சரியாகும், அந்த சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ இப்படி இன்சுலினை இதுல இருந்து கொண்டு வரலாம் அப்படின்றத வச்சு பேண்டிங்ன்ற ப்ரொஃபஸரும் அவரோட ஸ்டூடெண்ட் பெஸ்ட்ன்றவரும் மெக்லியார்டுன்னு சொல்ற அவரு ஒரு ஃபேமஸ் பிசிஷியன், அவரோட லேப்ல தான் இதை ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதை சுத்தகரிச்சது ஒரு பேரு காலின். சரி, ஸோ இப்ப டயபெட்டிஸ் பிரெக்னன்சில என்ன விதத்துலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இனி நம்ம முக்கியமா கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகள், அதாவது ரெண்டு டைப்ஸ் தான் பிரெக்னன்சில பொறுத்த வரைக்கும். சிம்பிளர் ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெஸ்டேஷன்னா பிரெக்னன்சி. ஸோ பிரெக்னன்சி தான் காரணமா இருக்குது டயபெட்டிஸ்க்கு அப்படின்னா அது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஃபர்ஸ்ட் டைம் தி ஆன்செட், தி ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன் ஆஃப் டயபெட்டிஸ் during this present pregnancy is called as gestational diabetes. செகண்ட் டைப் எதுன்னு பாத்தீங்கன்னா ப்ரீ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். அந்த பேர் சொல்ற மாதிரியே ப்ரீ ஜெஸ்டேஷனல், பிரெக்னன்சிக்கு முன்பே அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறது. ஸோ பிரெக்னன்சிக்கு முன்னாடியே டயபெட்டிஸ் இருக்கிறதுக்கும் டயபெட்டிஸ் வந்து பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு அப்படின்றதுக்கும் என்ன ஒரு எஃபெக்ட், எதுக்காக இப்படி பிரிச்சு இதை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். பட் இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. சரி, ஸோ வாட் இஸ் த காஸ் ஃபார் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்? சுகர் கூடுதல் ஆகிறது பிரெக்னன்சில எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்சுலின் குறைபாடுன்னு சொல்ல முடியாது. இன்சுலின் சுரக்கிற தன்மை வந்து கொஞ்சம் பொறுமையா ஸ்லக்கிஷ் இன்சுலின் ரிலீஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு 2 இட்லி சாப்பிட்ட உடனே இன்சுலின் ஆனது ஒரு 5 ml 5 யூனிட் சுரக்க வேண்டியதா இருந்தால் அதுக்கு பதிலா 5 யூனிட் 5 நிமிஷத்துல சுரக்க வேண்டியதா இருந்தால் அதே 5 யூனிட் பொறுமையா 20 நிமிஷத்துல சுரக்குது ஸ்லோவா. ஸோ இது வந்து பிரெக்னன்சில ரொம்ப ரொம்ப இதுவானது. என்ன காரணம்னா பிரெக்னன்சில டிமாண்ட் ரொம்ப கூடுதல், பிரெக்னன்சில வந்து இமீடியட்டா இன்சுலின் தேவை வந்து ரொம்ப கூடுதல். அதனால அதை மீட் பண்ண முடியாததுனால ஒரு சிலருக்கு இந்த ஸ்லக்கிஷ் இன்சுலின் ரிலீஸ் வர்றதுனால இந்த டயபெட்டிஸ் வர்றது. இரண்டாவது முக்கிய காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைப் 2ஓட ரீசன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். பட் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏன் பர்டிகுலரா பிரெக்னன்சில நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூட்ரஸ்ல பேபிஸ்க்கு போற நியூட்ரிஷன் பிளசண்டால இருந்து போகுது இல்லையா, அந்த பிளசண்டால சில ஹார்மோன்ஸ் சுரக்கும். அந்த ஹார்மோன்ஸ் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா அமையுது. அதனாலையும் சுகர் கூடுதல் ஆகுது. ஸோ ஸ்லக்கிஷ் இன்சுலின் ரிலீஸ் அண்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமா காரணமா இருக்கு. சரி, ஒரு பேஷண்ட் கேட்கிறாங்க, am I at risk to develop diabetes if I become pregnant? ஸோ யாரெல்லாம் டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, யாரெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கூடுதலா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் டயபெட்டிஸ், ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ், அப்பா அம்மா அண்ணன் தம்பி இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஃபேமிலி ஹிஸ்டரி டயபெட்டிஸ் இருந்தால் தே ஆர் அட் ரிஸ்க். நம்பர் 2, ஏற்கனவே அன்எக்ஸ்பிளைன்டா ஒரு பெரினேட்டல் லாஸ், அதாவது காரணம் அறியாமல் ஒரு குழந்தை இறப்பு,
அதாவது 30-34 வாரம் அந்த மாதிரியும் இருக்கலாம், டெலிவரி அப்பயும் இருக்கலாம், டெலிவரி முடிஞ்சு இம்மீடியட்டாவும் இருக்கலாம். ஸோ பெரிநேட்டலா ஒரு குழந்தை இறப்பு இருந்தால், காரணம் அறியாமல் என்ன ரீசனே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு இருந்தால், அது ஒரு முக்கிய ரிஸ்க் ஃபேக்டர் ஆகும். ப்ரீவியஸ் ஹிஸ்டரி ஆஃப் பர்த் ஆஃப் லார்ஜ் பேபிஸ். லார்ஜ் பேபிஸ் யூசுவலா வந்து லார்ஜ் ஃபார் ஜெஸ்டேஷனல் ஏஜ், உதாரணத்துக்கு 4 கிலோ நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல டயாபெட்டிஸ் பிரெக்னன்சில கண்டுபிடிச்சதே வந்து ஒரு 5.5 கிலோ பாப்பானால தான் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் முக்கியமான ஒரு காம்ப்ளிகேஷன். நம்ம பேபிஸ்க்கு வந்து இதுல டயபெட்டிஸ்னால வர காம்ப்ளிகேஷன் வந்து லார்ஜ் பேபிஸ் அவங்களுக்குலாம் வெயிட் வந்து ரொம்ப கூடுதலா இருக்கும். அதோட காரணம் நான் அப்புறம் சொல்றேன். ஸோ இது வந்து ஒரு முக்கிய ஹிஸ்டரி டு டெல் தட் தி பேஷண்ட் இஸ் அட் ரிஸ்க். ஹிஸ்டரி ஆஃப் கன்ஜெனிட்டலி மால்ஃபார்ம்டு இன்ஃபேண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிறக்கும் பொழுதே ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கிறது. அந்த மாதிரி குறைபாடோடு இருந்தாலும் சுகர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூடுதல். அடுத்தது மதர் ஒபிசிட்டியா இருக்கிறது. பிரெக்னன்சிக்கு முன்னாடி ஒபிசிட்டியா இருந்த ஒபிஸ் லேடிஸ்க்கு வந்து ரிஸ்க் ஃபார் டெவலப்பிங் டயபெட்டிஸ் இஸ் வெரி ஹை. அவங்களுக்கு வந்து கண்டிப்பா சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் கூடுதலா இருக்கிறதுனால பிளானிங் ஃபார் பிரெக்னன்சி இஸ் வெரி மஸ்ட். அவங்களுக்குலாம் வந்து முன்கூட்டியே வெயிட் குறைச்சு நல்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு போதுமான ஆகாரங்கள் கரெக்டா எடுத்துக்கிட்டு நல்ல தூக்கம்லாம் இருந்து வெயிட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறமேட்ட பிரெக்னென்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். குளுக்கோஸ் இன் ஃபாஸ்டிங் யூரின் சாம்பிள் இருந்தாலும் அவங்களும் அட் ரிஸ்க். 25 வயதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாமே ரிஸ்க் ஃபார் பிகமிங் டயபெட்டிஸ். ஓ 25ன்றது வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா இருந்தாலும் பொதுவா 30-35 தான் டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் கூடுதலா இருந்தாலும் 25 ஒரு ரிஸ்க்ல தான் வச்சிருக்காங்க. இது என்ன சொல்ல வருதுன்னா, as age progresses the risk of getting diabetes is very high. என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கலாம்? ஒரு டயபெட்டிக் பிரெக்னன்ட் லேடி பொதுவா சிம்டம்ஸ் ஜாஸ்தியா காட்டுறது கிடையாது. அப்படியே இருந்தாலும் இன்க்ரீஸ்டு தர்ஸ்ட் அண்ட் மோர் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். சுகர்ல யூரின்ல சுகர் கூடுதலா போகிற தன்மைனால அது நிறைய தண்ணீர் சத்தை உறிஞ்சி எடுத்துட்டு போயிடும். ஸோ அதனால என்ன ஆகும்னா டீஹைட்ரேஷன் ஆகும். இந்த டீஹைட்ரேஷனால தான் தர்ஸ்டியும் ரொம்ப கூடுதலா இருக்கிறது. ஸோ இன்க்ரீஸ் தர்ஸ்ட், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ஆர் பாசிபிள் சிம்டம்ஸ். அதனால சிம்டம்ஸ் இல்லையே, அதனால நான் சுகரை செக் பண்ணிக்க வேண்டாம்னு யாரும் நினைக்க கூடாது. ஓகே, நவ் இப்போ டயக்னோசிஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இன் பிரெக்னன்சி. ஒரு பிரெக்னன்சில யூஸ்வலா எப்படி டயக்னோசிஸ், என்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன், நம்ம இன்டர்நேஷனல் டயபெட்டிஸ் ஃபெடரேஷன், அப்புறம் WHO, டிப்சின்னு சொல்லக்கூடிய ஒரு மேஜர் ஸ்டடி, இந்த மாதிரி நிறைய அவங்கவுங்களோட கைட்லைன்ஸை கொடுத்துருக்காங்க. நம்ம பொதுவா இந்தியாவில் வந்து 2 முக்கியமான டெஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த டயபெட்டிஸை கண்டுபிடிக்கிறோம் பிரெக்னன்சி அப்ப. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா 75 கிராம் குளுக்கோஸ் லோடு டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பேஷண்ட் ஓபில பிரசன்ட் ஆகும்பொழுது ஃபாஸ்டிங்ல இருக்காங்களோ இல்ல சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்கனாலும், இப்போதான் சாப்பிட்டாங்க லேட்டா சாப்பிட்டாங்க எதுவா இருந்தாலும் வரும்பொழுதே 75 கிராம் குளுக்கோஸ் லோட். அதாவது இது எந்த பேசிஸ்லன்னா, பிரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு குளுக்கோஸ் லோட இமீடியட், நான் சொன்னேன் இல்லையா, ஸ்லக்கிஷ் இன்சுலின் ரெஸ்பான்ஸ். ஸோ 75 கிராம் குளுக்கோஸ் கொடுத்த உடனே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் இன்சுலின் வரணும். அந்த இன்சுலின் சுரக்கிறது குறைபாடு இருந்தா இது இமீடியட்டா அது சுகர்ல காமிச்சிடும். ஸோ அதை பேசிஸா வச்சு இந்த டெஸ்ட். ஸோ அப்படி பண்ணக்கூடிய டெஸ்ட் 75 கிராம் கொடுத்துட்டு 2 மணி நேரம் கழிச்சு சுகர் எடுத்து பார்க்கும்போது 140க்கு மேல இருந்தா இட் இஸ் GDM, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். நிறைய பேர் உங்களுக்கு இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கும் HbA1cன்னு சொல்லக்கூடிய டெஸ்ட். HbA1cன்றது ஒரு வகையான ஹீமோகுளோபின் தான். அந்த டெஸ்ட் பொதுவாக எதுக்காக பண்ணுவோம்னா 3 மாச சராசரி சுகரை அது காமிக்கும். ஸோ பொதுவாக 6.5க்கு மேல இருந்தாதான் டயபெட்டிஸ்னு WHO சொல்றாங்க. ஆனா பிரெக்னன்சில நார்மலா இருக்கிற கிரைட்டீரியா கிடையவே கிடையாது. ஏன்னா பிரெக்னன்சில வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. டைட் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடியதும் பிளஸ் பிரெக்னன்சில உண்டாகிற எஃபெக்ட்ஸ், காம்ப்ளிகேஷன்ஸ் பேபிக்கு அம்மாக்கு இந்த மாதிரி வர்றதுனாலையும் we need to have a tight control. ஸோ அதன்படி பார்க்கும்பொழுது HbA1c 6க்கு மேல இருந்தால் கண்டிப்பா டயபெட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். HbA1c பொதுவா யூஸ் பண்ற டெஸ்ட் கிடையாது. காரணம், அது ரத்தத்துல எவ்வளவு நாள், இப்ப 3 மாசம் சொல்லக்கூடியது வந்து பிரெக்னன்சில அது சாத்தியம் கிடையாது. அது கொஞ்சம் டிலேடா இருக்கிறதுனால, ஏர்லியா இருக்கிறதுனால அந்த டெஸ்ட்டை எடுக்க மாட்டோம். ஆனாலும் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லயே, ஃபர்ஸ்ட் 6-7வது வாரத்திலேயே HbA1c 6க்கு மேல இருந்ததுன்னா அது கண்டிப்பா வந்து ஏற்கனவே உங்களுக்கு சுகர் இருந்திருக்கு அப்படின்றத காட்டி கொடுக்கும்.
ஸோ எப்போ செக் பண்ணணும்? நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான் டயக்னோஸ் ஆயிருக்கேன், ஸோ இன்னைக்கே எனக்கு செக் பண்ணணுமா டாக்டர் அப்படின்னு ஒரு பேஷண்ட் கேட்குறாங்கன்னா, இட் இஸ் பெட்டர். நான் அது என்ன ஏதுன்றதை நான் சொல்றேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சியில 3 ட்ரைமஸ்டர். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் 12 வாரம் வரைக்கும், அடுத்தது 28 வாரம் வரைக்கும், அப்புறம் டேர்ம் வரைக்கும். ஸோ இதுல யூஸ்வலா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல ஓரளவுக்கு, அதாவது சுகர் இல்லாதவங்க பிரெக்னன்சில கண்டினியூ ஆயிட்டே இருக்காங்க. ஆனா சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க பொதுவா 20ல இருந்து 28வது வாரத்துல தான் பிரசன்ட் ஆவாங்க இந்த மாதிரி ஹை சுகர்ஸ். அதுதான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 24 to 28 வீக்ஸ்ல தான் பொதுவா வந்து பிளட் சுகர்ஸை ஸ்கிரீன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 75 கிராம் குளுக்கோஸ் டெஸ்ட்டை வந்து 24 to 28 வீக்ஸ்ல தான் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் இப்பொழுதெல்லாம் ரொம்பவே ஃப்ரீக்வெண்டா டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் 20 வயசு 25 வயசுல அதோட இன்சிடென்ஸ் ரொம்பவே கூடுதலா இருக்குது. அப்படி இருக்கிறத நம்ம மிஸ் பண்ணிட்டா, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல சுகர் கூடுதலா இருக்கிறது வந்து பாப்பாக்கு ரொம்ப 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 மேஜர் இஃபெக்ட்ஸை உண்டாக்கும். ஸோ இட் இஸ் பெட்டர் டு ஸ்கிரீன் இன் த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் இட் செல்ஃப். ஸோ ஃபர்ஸ்ட் விசிட் ஆர் செகண்ட், அதாவது செகண்ட் விசிட் 7வது 8வது வாரத்திலேயே 12 வாரத்துக்கு முன்னாடியே ஒரு தடவை இந்த 75 கிராம் குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறது மிக அவசியம். A4 ஹாஸ்பிட்டல்ல we routinely follow doing test 75 gram glucose load test before 12 weeks itself. ஒரு சிலருக்கு மட்டும்தான் செகண்ட் ட்ரைமஸ்டர்ல பிரசன்ட் ஆகிறவங்களுக்கு நம்ம இந்த 24 to 28 வீக்ஸ் பார்க்கறது உண்டு. எஃபெக்ட்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இன் பிரெக்னன்சி. சிம்டம்ஸ் தான் எதுவும் இல்லையே அப்படின்றதுனால நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. அப்ப கேர்லெஸ்ஸா இல்லாம இருக்கணும்னா, எதனால இந்த டயபெட்டிஸை இவ்வளவு பெரிய விஷயமா நம்ம பேசுறோம், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா? இந்த ப்ராப்ளம் இருந்தாதான், தெரிஞ்சாதான் நம்ம அதை சரி செய்யறதுக்கு நம்ம மனசு வரும். ஸோ அதனால யூ ஷுட் பி நோயிங் அபவுட் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இன் பிரெக்னன்சி. மதருக்கு என்ன ஆகலாம், குழந்தைக்கு என்ன ஆகலாம், மெட்டர்னல் எஃபெக்ட்ஸ், ஃபீட்டல் எஃபெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மெட்டர்னல் எஃபெக்ட்ஸ் பத்தி பார்ப்போம். பொதுவாகவே சுகர் கூடுதலா உள்ளவங்களுக்கு அப்நார்மல் மெட்டபாலிக் கண்ட்ரோல். ஸோ சுகர் ஏறுறது மட்டும் இல்லாம சுகரை கரெக்டா கண்ட்ரோல்ல நிறுத்தி வைக்கிறதும் ப்ராப்ளமா இருக்கும். ஸோ ஹை சுகர் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் காம்ப்ளிகேஷன் நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, ஹைப்போகிளைசிமியா, அதாவது லோ சுகர் சிம்டம்ஸ். லோ சுகர் தான் ஒரு முக்கியமான எஃபெக்டா இருக்கலாம். அது டயபெட்டிஸ்னாலேயே பெருசே இருக்கலாம், ஆர் இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் மெடிகேஷன்ஸ், இன்சுலின் எடுக்கிறதுனால இருக்கலாம், ஆர் இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் டயட்ரி ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஹைப்போகிளைசிமியாக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து லோ சுகர் பேஷண்ட்ஸ் ஸ்வெட்டிங், படபடப்பு, சில்லுன்னு உடம்பாயிடும், இரிட்டபிளா இருப்பாங்க. அந்த பிகினிங் ஆஃப் இதுல வந்து ரொம்ப இரிட்டபிளா இருப்பாங்க, வாய் குளறது, பயங்கரமா பசி எடுக்கிறது, ஒரு கோஆர்டினேட்டட் ஒர்க் இருக்காது, ஸோ ஒரு உளரும் தன்மை இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஹைப்போகிளைசிமியாவோட சிம்டம்ஸ், லோ சுகரோட சிம்டம்ஸ். பொதுவா மெட்டர்னல் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி நான் இப்ப அடுத்தது பேசுறது முக்காவாசி வந்து எப்படின்னா, இட் கேன் பி இன் ப்ரீ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். அதாவது அவங்களுக்கு வந்து ஏற்கனவே டயபெட்டிஸ் இருந்து பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க இல்லையா, தே ஆர் ஆல் மோர் ப்ரோன். அதனாலதான் நான் இப்போ வந்து இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வர்றது. ஏன்னா ப்ரீ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ல இருந்து வர்ற எஃபெக்ட்ஸ் போத் மெட்டர்னல் அண்ட் ஃபீட்டல், குழந்தைக்கும் சரி தாய்க்கும் சரி, ஏற்கனவே டைப் 1ஓ டைப் 2 டயபெட்டிஸோ இருந்து பிரெக்னென்ட் ஆகிறவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப கூடுதல். அவங்களோட காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் வெரி ஹை, பட் தே ஆர் ஆல் ஈஸிலி ட்ரீட்டபிள். பயப்படுறதுக்காக சொல்ல வரல, நீங்க இந்த பிரசன்டேஷன் மூலமா எந்த காரணத்துக்கு ஒன்றும் அச்சப்பட வேண்டாம். ஆனா இதை எப்படி சரி செய்யணுன்றதுக்காகத்தான், அதோட மேக்சிமம் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றது. ரெட்டினோபதின்றது என்னன்னா, நம்மளோட விழித்திரையில ரத்த குழாய் மூலமா சில டேமேஜ் ஏற்படலாம் சுகர்னால. ஸோ சின்ன சின்ன ரத்த கசிவு உண்டாகலாம், ஒயிட் ஃப்ளோட்டர்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் உண்டாகலாம், அனியூரிசம்ஸ்னு சொல்லுவோம், சின்ன சின்ன ரத்த வெடிப்பு, ரத்த குழாய் வெடிப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து விஷன் வைஸ் அஃபெக்ட் ஆகலாம். நெஃப்ரோபதி, நெஃப்ரோபதின்றது வந்து கிட்னி ப்ராப்ளம். ஸோ கிட்னியில பொதுவாகவே வந்து, கிட்னின்றது வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி, நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட ரத்தத்துல இருக்கிற கெட்ட பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு சுத்தகரிக்கிறது. ஸோ அந்த சுத்தகரிக்கிற பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சுகர்ல பொதுவா. அது டயபெட்டிஸ், ப்ரீ எக்ஸிஸ்டிங் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமன். இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்டா ஏர்லியஸ்ட் எஃபெக்ட்னு பாத்தீங்கன்னா புரதம் லாஸ் ஆகுறது, புரோட்டீன் லாஸ். ஸோ புரோட்டீன் யூரியான்னு சொல்லுவோம். அதை யூரின்ல புரோட்டீன் ரொம்ப நிறைய இருக்கிறது, நுரைச்சு போகும் புரோட்டீன்ல. இது பாலிஹைட்ராமியாஸ்ன்னு சொல்லக்கூடியது. பாலிஹைட்ராமியாஸ்ன்றது என்னன்னா, சுகர் இருக்கிறவங்களுக்கு இதுல இருக்கிற நீர் வந்து
ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் சொல்றோம் இல்லையா, அந்த பனிக்குட நீர், அந்த பனிக்குட நீர் வந்து இருக்க வேண்டிய அளவை விட ரொம்ப கூடுதலாக இருக்கிறது. பனிக்குட நீர் கூடுதலா இருந்ததுன்னா என்னெல்லாம் பிரச்சனை வரலாம்னா, ஏர்லி டெலிவரி உண்டாகலாம், ப்ளீடிங், டெலிவரி அப்ப ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகலாம். ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி அம்மாவுக்கு வந்து மூச்சு வாங்குற தன்மை, கால் வீக்கம், ஹார்ட் ப்ராப்ளம் வருவதற்கான அறிகுறிகள் அதெல்லாம் வந்து இது மூலமா வரலாம். டயபெட்டிஸ் அது மட்டுமே ஒரு பேஷண்ட்டுக்கு, ஒரு பிரெக்னன்ட் பேஷண்ட்டுக்கு அது ஹைப்பர் டென்ஷன் உண்டாக்கலாம். ஸோ பிபி கூடுதலாகலாம். கேஸ்ட்ரோபதி, செரிமானம் சரியா இல்லாம ஆகிறது, வாந்தி அடிக்கடி வர்றது, பொதுவா பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு ஜாஸ்தியா இருக்கும் வாமிட்டிங், இது இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ ரொம்ப ரேர் காம்ப்ளிகேஷனாக இருந்தாலும் டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ்ன்றது வந்து ரொம்ப சிவியரான ஒரு காம்ப்ளிகேஷன். இது உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய அளவுக்கு பிளட், ரத்தத்தோட அமிலத்தன்மை வந்து கூடுதலாக்கி விட்டுடும். ஸோ இதனால கீட்டோன் பாடிஸ்ன்னு சொல்லி உண்டாகும். அதுதான் வந்து இந்த அமிலத்தன்மையை கூடுதலாக்குறது. இது இருதயத்துக்கு மற்ற எல்லா இடத்துலையுமே பிரச்சனை உண்டாக்கும். இது ஏர்லியா டிடெக்ட் பண்ணி சுகர் 450 500ன்னு போகிறது அந்த மாதிரி இருந்தாதான் இந்த ப்ராப்ளம்லாம் உண்டாகலாம், இந்த காம்ப்ளிகேஷன். அதை ஏர்லியா டிடெக்ட் பண்ணி டீஹைட்ரேஷனை ஃபர்ஸ்ட் சரி செஞ்சாதான் இதை சரி செய்ய முடியும். திஸ் இஸ் மோஸ்ட் காமன் இன் டைப் 1 டயபெட்டிக்ஸ். ஸோ குழந்தைங்கள்ல என்னெல்லாம் எஃபெக்ட்ஸ் வரலாம்? ஃபீட்டல் எஃபெக்ட்ஸ். ஸோ ஃபீட்டல் எஃபெக்ட்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது குழந்தையோட வளர்ச்சி ஒரு விதத்துல ஒரு மாதிரியா இருக்குது. ஸோ அப்போ ஃபீட்டல் எஃபெக்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல சுகர் கூடுதலா இருந்தால் என்ன ஆகலாம், செகண்ட் ட்ரைமஸ்டர்ல கூடுதலா இருந்தால் என்ன ஆகலாம், தேர்ட் ட்ரைமஸ்டர்ல இருந்தா என்ன ஆகலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இது எல்லா பீரியட்லயும் சுகர் கண்ட்ரோல் டைட்டா இருக்கணும் அப்படின்றதோட பர்பஸ் வந்து இதுதான். ஸோ இந்த எந்த ஒரு பீரியட்லயும் டயபெட்டிஸ்னால காம்ப்ளிகேஷன்ஸ் பெருசா வரப்போறது இல்லை. டயபெட்டிஸ் இருந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டா மட்டும்தான் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ அப்ப இந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறதுக்கு பதிலா நம்ம கரெக்டான டைம்ல கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம சொல்ற எந்த வேல்யூக்குள்ளார இருக்கீங்களோ அந்த சுகர் வேல்யூஸ்குள்ளார இருந்தா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதனாலதான் பிரெக்னன்சி அப்ப கண்டினியூஸா அடிக்கடி ரெகுலரா பீரியாடிக்கா மானிட்டரிங் பண்ண வேண்டிய நீட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல என்ன ஆகலாம், அப் டு 12 வீக்ஸ் பொதுவா வந்து இந்த நியூரல் டியூப்னு சொல்லுவோம், மூளைத்தண்டு வளர்றது, மூளையிலேருந்து அது உரிய நரம்புகள்லாம் வளருது, இந்த டைம்ல தான் நடக்கும் ஃபர்ஸ்ட் 7 8 9 வாரத்துல. ஸோ அந்த சமயத்துல சுகர் கூடுதலா இருக்கும் பொழுது அது சார்ந்த டிஃபெக்ட்ஸ் உண்டாகலாம். ஸோ அதுக்கு பேரு ஸ்பைனா பைஃபிடா, மெனிங்கோசில், மைலோசில்னு சரி நிறைய இருக்குது. அதுல ஒரு உதாரணத்தை இதுல சொல்லியிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி மால்ஃபர்மேஷன்ஸ் நிறைய நடக்கலாம். ஸோ மூளை சார்ந்து வர்ற ப்ராப்ளங்கள் இருக்கலாம். ஆனன்கெஃபாலின்னு சொல்லுவோம். ஸோ மூளை வளர்ச்சி குறைபாடு அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். growth ரிட்டார்டேஷன், அப்பொழுதுலேருந்தே இது ஸ்லோவா என்ன செய்யும்னா பிளசன்டல் இன்சபிஷியன்சி காஸ் பண்ணலாம். அதனால குழந்தையோட எடை கூடுதலா இருக்கிறதுல இருந்து தசைகள் மத்த எல்லாம் வளர்றதுல இருந்து குறைபாடு ஏற்படுறதுனால இன்ட்ரா யூட்ரைன் growth ரிட்டார்டேஷன் 1 கிலோ 1.25 கிலோ அந்த மாதிரி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சுகர் கண்ட்ரோல் இல்லாம இருந்தா மட்டும்தான், அதுக்கு பயப்பட வேண்டாம். ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன்ஸ், இந்த அபார்ஷன்ஸ் வந்து சுகர்னால எனி ட்ரைமஸ்டர்ல எந்த ட்ரைமஸ்டர்ல வேணாலும் நடக்கலாம். செகண்ட் ட்ரைமஸ்டர்ல என்னெல்லாம் ப்ராப்ளம் வரலாம்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட், பிரெயின், கிட்னி இதெல்லாம் இந்த சமயத்துல வளரக்கூடியது. ஸோ அதனால ஹார்ட்ல இடது பக்கமும் வலது பக்கத்துக்கும் ஒரு செப்டம் இருக்கும், வென்ட்ரிகுலர் செப்டம்னு சொல்லக்கூடியது. இந்த செப்டம்ல ஒரு ஹோல் உண்டாகலாம், டிஃபெக்ட்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட். இது ரொம்ப காமன். இது வந்து சுகர் கண்ட்ரோல் கொண்டு வர முடியலனா தான். சுகர் கண்ட்ரோல் இருந்தா இந்த பிரச்சனைகள்லாம் வரப்போறது இல்லை. ஸோ அதனால பயப்படுறதுக்கு கிடையாது, பட் யூ ஷுட் பி அவேர் ஆஃப். நான் சொன்ன மாதிரி லங் ப்ராப்ளமும் உண்டாகலாம். லங் ப்ராப்ளம் வந்து என்ன ப்ராப்ளம் உண்டாகலாம்னா, இது இந்த பீரியட்ல இருந்து சுகர் கண்ட்ரோல் இல்லாததுனால லங் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு காத்து பையி, அந்த காத்து வழியா டியூப் வழியா காத்து உள்ளார போகும்போது அந்த விரியணும், அதுக்கப்புறமேட்ட திருப்பி சுரணும். இது அந்த இது வந்து ஒரு சாலிட் டிஷ்யூ மாதிரி, ஒரு கட்டி மாதிரி ஆயிடும். ஸோ அப்படி ஆச்சுன்னா சர்ஃபாக்டன்ட் டெஃபிஷியன்சி அந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உண்டாச்சுன்னா இந்த லங்ஸ்னால சரியான விரிவடைய முடியாது. அப்படி விரிவடைய முடியாததுனால குழந்தைங்களுக்கு மூச்சு திணறல் உண்டாகி அதுக்குரிய ப்ராப்ளம் உண்டாகலாம். அது பேர் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம், ஆர்டிஎஸ். நான் சொன்ன மாதிரி எந்த ட்ரைமஸ்டர்ல வேணாலும் ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன் நடக்கலாம். அதனால சுகர் கண்ட்ரோல் இஸ் வெரி மஸ்ட் இம்பார்ட்டன்ட். குழந்தைங்க லோ ஐக்யூனால இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து சுகர் கண்ட்ரோல் இல்லாதவங்க லோ ஐக்யூவா பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு.
தேர்ட் ட்ரைமஸ்டர்ல பொதுவா வந்து மேக்ரோசோமியா இது பொதுவா வந்து நிறைய டயபெட்டிக் மதர்ஸ்க்கு குழந்தைகள் பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதை பத்தி சொல்லணும்னா இது எதனால நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங். அதாவது சுகர் உள்ள ஒரு டயபெட்டிக் மதர் அவங்களுக்கு இன்சுலின் குறைபாடோ இல்ல இன்சுலின் வேலை செய்யா தன்மையோ இருக்கோ தவிர குழந்தையோட கணையமும் பேங்க்ரியாஸ் நார்மலா தான் இருக்குது. ஸோ பிளட் சுகர் பிளசண்டா வழியா ஹை சுகர் குழந்தைக்கு போகும்பொழுது என்ன ஆகுது, அந்த கணையத்துல எக்ஸாஜரேட்டட் ரெஸ்பான்ஸ் கூடுதலான ரெஸ்பான்ஸ் உண்டாகுது. அதனால என்ன ஆகுது, இன்சுலின் சுரக்கும் தன்மை வந்து கூடுதலாயிடும். ஸோ ஹைப்பர் இன்சுலினீமியான்னு சொல்லுவோம். இன்சுலின் நிறைய சுரக்கும். இந்த இன்சுலின் வந்து ஒரு growth ஹார்மோன். ஸோ அது டக்கு டக்குன்னு உடனே குழந்தையோட வெயிட்டை கூடுதலாகும். ஸோ இந்த கூடுதலாக்குற குழந்தைனால என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா, இது நம்மளோட ஒபிசிட்டி மாதிரியே தான். நம்மளுக்கு எந்த மாதிரி வந்து ஒரு 120 கிலோ 150 கிலோல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவுலாம் ப்ராப்ளம் இருக்குதோ அந்த மாதிரி தானே தவிர நம்ம இது 4-4.5 கிலோன்றதுனால இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் நினைச்சுக்க கூடாது. ஸோ குழந்தைக்கு மூச்சு திணறல் வந்து ரொம்ப ரொம்ப எளிதா வரக்கூடியது இந்த மாதிரி கூடுதல் வெயிட்டா இருந்தா. ஸோ அதனால மேக்ரோசோமியா லார்ஜ் பேபி இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிகேஷன். இது பர்டிகுலரா 28 வாரத்துல இருந்து சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. ஸ்டில் பர்த்ஸ் இது ரொம்ப பயமுறுத்தக்கூடியது தான். ஆனா நீங்க வந்து இதை வந்து பாசிட்டிவான ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்து இதை சுகர் கண்ட்ரோல்லாம் பக்காவா இருக்கணும்னு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் பர்த் இஸ் அன் அன்ரிசால்வ்ட் ஃபேக்டர் இன் டயபெட்டிக் மதர்ஸ். 30 வாரம் 32 வாரம் 33 வாரம் 34 வாரத்துல கூட வந்து குழந்தை வயிற்றுல இறந்து போறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா சுகர் நல்ல கண்ட்ரோல்ல இருந்தா இந்த ப்ராப்ளம் வர்றதில்லை. டயபெட்டிஸ் என்ற ஒரு ஃபேக்டர்னால மட்டும் கிடையாது, போதிய அளவுக்கு கரெக்டான டைம்ல மானிட்டரிங் பண்ணிட்டு சுகரை எப்பொழுதுமே கரெக்டான அந்த விகிதத்துல வச்சுட்டு இருந்தா இது ஸ்டில் பர்த் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சோ நான் சொன்ன மாதிரி குழந்தைக்கு என்ன ஆகுது, இன்சுலின் சுரக்கிற தன்மை கூடுதல் ஆகுது. சோ இன்சுலின் சுரந்து கூடுதலான இன்சுலின் இருக்குது வயிறுல. அதாவது இது வந்து குழந்தைக்கு வந்து நம்மளோட யூட்ரஸ்ல இருக்கிற வரைக்கும் மதரோட சுகர் தான் போகிறதுனால அது அந்த இன்சுலினும் அந்த சுகரும் பேலன்ஸ் ஆகுது. ஒன்ஸ் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் குழந்தை வெளியில வந்த உடனே குழந்தை சுயமா தன்னோட சொந்த இதுல இருக்கிறது போது அதே இன்சுலின் கூடுதலான இன்சுலின் சுரந்துகிட்டு இருக்கு. ஆனா அது மேட்ச் ஆகல. அப்ப என்ன ஆகும், சுகர் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா சுகர் கூடுதலா உள்ள டயபெட்டிக் மதருக்கு பிறக்கிற குழந்தைக்கு பிறந்த உடனே லோ சுகர் ஆகிற வாய்ப்பு ரொம்ப 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 கூடுதல். அதனாலதான் டயபெட்டிக் மதர்ஸோட பாப்பா எல்லாருக்குமே இமீடியட்டாவே ஃபர்ஸ்ட் சுகர் செக் பண்ணி பாக்குறது உண்டு. அது லோ சுகரா இருந்தால் அதை இமீடியட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஓரல் ஃபீட்ஸ் கொடுத்து பார்க்கணும். அப்படி இல்லாட்டினா இமீடியட்டா ஐவில சுகர் ஏற்றுவாங்க. கால்சியம் அளவு ரொம்ப குறைவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நியூபார்ன் ஜாண்டிஸ் இது ஒரு முக்கியமான காம்ப்ளிகேஷன். இது ஈஸிலி ட்ரீட்டபிள் தான். ஆனாலும் இது ஜாண்டிஸ் வர்றது வந்து டயபெட்டிக் மதர் பாப்பாங்களுக்கு ரொம்ப காமன். ஸோ இப்போ டயக்னோசிஸ் எப்படி பண்ணணும், என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணணும், எப்போ பண்ணணும், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ கமிங் டு த ட்ரீட்மெண்ட். பொதுவாக டயபெட்டிஸோட ட்ரீட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் ஹேஸ் ஒன்லி அது 3 பில்லர்ஸ். ஒன்று நியூட்ரிஷன் டயட் மாடிஃபிகேஷன் சொல்லுவோம். ரெண்டாவது எக்ஸசைஸ், மூணாவது மெடிகேஷன்ஸ். இது 3 தான் ஸ்ட்ராங் பில்லர்ஸ் ஆஃப் எனி டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட். பிரெக்னன்சில இருக்கிற டயபெட்டிஸா இருக்கட்டும் இல்ல நார்மல் டயபெட்டிஸா இருக்கட்டும். ஸோ இதுல நம்ம ஸ்பெசிஃபிக்கா பிரெக்னன்சி பேஷண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட்டுக்கு சுகர் கூடுதலா இருக்கிறது கண்டுபிடிக்கிறாங்க, ஜிடிஎம். ஸோ அதுல என்ன செய்யலாம்னா மேக்சிமம் 2 வாரம் வரைக்கும் வெறும் நியூட்ரிஷன் தெரப்பி மூலமா அவங்களோட சுகர் கண்ட்ரோல் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டயட்ல இருந்து அவங்களால சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா 2 வாரம் கழிச்சு இமீடியட்டா உடனே வந்து நம்ம மெடிசன்ஸ் எடுக்கணும். இன்சுலின் அல்லது ஓரல் டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ மெடிக்கல் நியூட்ரிஷன் தெரப்பியை பத்தி பார்ப்போம். ஒரு நியூட்ரிஷன் தெரப்பியோட கோல்ஸ் பொதுவா வந்து பிரெக்னென்ட் அல்லாத சமயத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோல் வந்து சுகரை ஆப்டிமலா கண்ட்ரோல் பண்றது தான். கேலரிஸ் கூடுதலா எடுக்கக்கூடாது, எடை சேரக்கூடாது, அந்த மாதிரி. ஆனா பிரெக்னன்சில ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல் இஸ் டு மீட் மெட்டர்னல் அண்ட் ஃபீட்டல் நியூட்ரிஷனல் நீட்ஸ். தாய்க்கும் சேய்க்கும் என்னெல்லாம் நியூட்ரிஷன் நீட்ஸ் தேவையோ அதை ஃபர்ஸ்ட் பூர்த்தி செய்யணும். அந்த பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆப்டிமல் சுகர் கண்ட்ரோல். ஸோ பிரெக்னன்சில யாரும் வெயிட் குறைக்கிறதுக்கோ இல்ல அவங்களோட இது வந்து வேற ஏதாவது டிஃப்ரெண்டான டயட்டை வந்து ஃபாலோ பண்றதோ வந்து
தவிர்க்கணும். அந்த மாதிரி செய்யறது நல்லது கிடையாது. மூணாவது, ஃபுட் சாய்ஸஸ் டு ப்ரொமோட் அப்ரோப்ரியேட் வெயிட் கெயின் வித்தவுட் கீட்டோனூரியா. ஸோ பொதுவா வந்து வெயிட் கெயின்னு பாத்தீங்கன்னா பிரெக்னன்சில ஒரு 10-12 கிலோ வரைக்கும் நார்மலா இருக்கக்கூடியவங்க வெயிட் கெயின் உண்டாகணும். அது வந்து ஒரு நியூட்ரிஷனல் இண்டிகேட்டர். ஸோ அந்த வெயிட் கெயின் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, ஸோ இப்ப நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய டயட் பேசிக் கான்செப்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு சாப்பாட்லயும் எனர்ஜி தரக்கூடியது, அதாவது கேலரிஸ் தரக்கூடியது என்னெல்லாம் பொருள்கள் இருக்குது, கேலரிஸ் தராத பொருள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஸோ எனர்ஜி தரக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ். மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் ஏற்கனவே. கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ்ன்றது மாவுச்சத்து, புரதச்சத்து புரோட்டீன்ஸ். ஃபேட்ஸ்ன்றது வந்து எண்ணெய் சத்து, நம்மளோட கொழுப்பு சத்து. ஸோ இதை வந்து எப்படி இது இது எந்த மாதிரி எடுக்கணும், எதை ஜாஸ்தியா எடுக்கணும், எதை குறைச்சலா எடுக்கணும், எல்லாருக்கும் இதே மாதிரியா எடுக்கணுமா, இதெல்லாம் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளவு கேலரிஸ் ஒரு பிரெக்னன்ட் லேடி எடுக்கணும்? அப்ராக்சிமேட்லி 30 to 40 கிலோ கேலரிஸ் பர் கேஜி ஆஃப் ஐடியல் பாடி வெயிட். ஐடியல் பாடி வெயிட்னா என்னன்னா, உங்களோட ஹைட் எவ்வளவோ இன் சென்டிமீட்டர்ஸ் மைனஸ் 100. நான் உதாரணத்துக்கு 160 சென்டிமீட்டர் ஒரு லேடி இருக்காங்கன்னா 160 மைனஸ் 100, 60 கிலோ தான் அவங்களோட ஐடியல் பாடி வெயிட். ஸோ அந்த ஐடியல் பாடி வெயிட்டுக்கு தான் அவங்க அந்த கிலோ கேலரிஸ் கால்குலேட் பண்றாங்க. ஈவன் இது வந்து அப்ராக்சிமேட் அளவு தான். ஏன்னா இது கஸ்டமைஸ்டா ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு விதமா தான் இருக்குமோ தவிர பிக்சடா இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப பண்ண ரீசன்ட் ஸ்டடிஸ் எல்லாமே வந்து கிலோ கேலரிஸ் பேஸ் பண்ணி இருக்கிறது அவசியம் கிடையாது. ஒவ்வொரு பிரெக்னன்ட் லேடியும் ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணுவாங்கன்றதுனால இட் கேன் பி இன் அ டிஃபரெண்ட் வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஏஜ், ஆக்டிவிட்டி, ப்ரீ பிரெக்னன்சி வெயிட், ஸ்டேஜ் ஆஃப் பிரெக்னன்சி, இந்த மாதிரி. ஸோ வெயிட் கெயின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷுட் பி அடிக்குவேட். 300 முதல் 400 கிராம் ஒரு வாரத்துக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டா 10 to 12 kgs ஆஃப் டோட்டல் வெயிட் கெயின் அட் டேர்ம். நான் ஏற்கனவே சொன்னதுதான், பிரெக்னன்சி இஸ் நாட் தி ஐடியல் டைம் ஃபார் ஒபிசிட்டி கரெக்ஷன். அந்த நேரத்துல நான் வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லி பாலியோ டயட் போறதோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டான வேற ஏதாவது ட்ரை பண்றதெல்லாம் வந்து இஸ் நாட் அக்செப்டபிள் டியூரிங் பிரெக்னன்சி. ஸோ ஹவு மச் கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் எந்த விகிதத்துல நான் எடுக்கணும் இந்த கேலரி ரெக்குவயர்மெண்ட்டை? ஏன்னா இப்ப 100% இப்ப நான் உதாரணத்துக்கு 2000 கேலரிஸ் எடுக்க வேண்டியது இருக்கு ஒரு நாள்னா, 2000 கேலரிஸும் நான் வெறும் அரிசியை மட்டுமே சாப்பிட்டுட்டும் இருக்கலாம். ஆர் 1000 கேலரிஸ் அரிசி, 500 புரதச்சத்து, 500 கொழுப்பாவும் இருக்கலாம். ஸோ எப்படி எடுக்கணும் பிரெக்னன்சில? நம்மளோட இந்தியன் டயட் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா 70% யூஸ்வலா நம்மளோட டயட்ல கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கும். நம்மளோட ரைஸ் மெஜாரிட்டி. இப்ப இட்லி சாப்பிட்டா கூட வந்து தோசை சாப்பிட்றது, இட்லி சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் சாப்பிடும் பொழுது நம்மளோட மெஜாரிட்டி 60-70% வரைக்கும் கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கு. ஸோ அந்த கார்போஹைட்ரேட்ஸை வந்து இந்த கார்போஹைட்ரேட் தான் ஆக்சுவல் ப்ராப்ளம் இன் டயபெட்டிஸ். கார்போஹைட்ரேட் தான் இமீடியட்டா உடம்புல உறிஞ்சப்படுகிறது. அந்த ரத்தத்துல கலந்த உடனே கார்போஹைட்ரேட்ஸை இமீடியட்டா இன்சுலின் அதுக்கு பேலன்ஸ் பண்ணி, கவுண்டர் பேலன்ஸ் பண்ணி அந்த சுகரை குறைக்கணும். ஸோ அந்த சுகரை குறைக்கிறதுக்கு இன்சுலின் ஸ்லக்கிஷ் ரெஸ்பான்ஸ், நான் சொன்ன மாதிரி இன்சுலின் சுரக்கிற தன்மை வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால நீங்க கார்போஹைட்ரேட்க்கு ஹெவியா எடுத்தாச்சுன்னா என்ன ஆகும்? சுகர் உடனே ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ அப்ப அந்த கால்குலேஷன்ல பார்க்கும் பொழுது, ஒரு 4-5 ஸ்டடிஸ் மூலமாகவும் பார்க்கும் பொழுது, கார்போஹைட்ரேட்ஸ் 50% வரைக்கும் கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கலாம். புரோட்டீன்ஸ் கூடுதலா எடுக்கணும் பிரெக்னன்சி அப்ப. யூஸ்வலா எடுக்கிறத விட புரோட்டீன்ஸ் கூடுதலா எடுக்கணும். 70-75 கிராம் ஒரு நாளைக்கு எடுக்கணும் புரோட்டீன்ஸ். ஸோ புரோட்டீன்ஸ் 30% எடுக்கணும். கொழுப்பு சத்து முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கணும், 20% ஆக்கிக்கணும். எண்ணெய், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஒவ்வொரு உணவுலையும் எவ்வளவு கார்போஹைட்ரேட் இருக்கு, எவ்வளவு புரோட்டீன் இருக்குது, எவ்வளவு ஃபேட் இருக்குதுன்றது வந்து நம்மளுக்கு எல்லாரும் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ இதுல அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன், மற்ற குரூப்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு டயட்ரி ரெஃபரன்ஸ் இன்டெக்ஸ்னு ஒரு புக் விட்டுருக்காங்க, டிஆர்ஐ. இது பல வருஷமாவே இருக்கிறது. இந்த டிஆர்ஐல உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஆக்டிவிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரிலாம் இதுல எவ்வளவு உணவு எடுக்கணும், எந்த மாதிரியான உணவு எடுக்கணும், எப்ப எடுக்கணும், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். சாரி. So, as I said earlier, carbohydrate restriction தான் key for diet planning. ஒரு gestational diabetesல
கார்போஹைட்ரேட்டை எந்த அளவுக்கு நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்றீங்களோ, மாவுச்சத்து உள்ள பொருள்கள் எல்லாத்தையும் எந்த அளவுக்கு நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றீங்களோ, அவ்வளோ ஈஸி அதோட ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த கார்போஹைட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்னா என்ன, எப்படி பண்றது? இப்ப கார்போஹைட்ரேட்ன்றது குளுக்கோஸ் பவுடரும் கார்போஹைட்ரேட் தான், ஒயிட் ரைஸும் கார்போஹைட்ரேட் தான், பிரவுன் ரைஸ் கார்போஹைட்ரேட், பிரெட் கார்போஹைட்ரேட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாமே கார்போஹைட்ரேட் ஆச்சு. அப்ப எப்படி இதை எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு நான் ரொம்ப முக்கியமா 2 கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். ஒன்னு வந்து கிளைசீமிக் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடியது, இன்னொன்னு கிளைசீமிக் லோட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ கிளைசீமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா, பொதுவா நம்ம சாப்பிடுற உணவு எவ்வளவு ஈஸியா நம்மளோட குடல்ல செரிமானம் ஆகி அப்சார்ப் ஆகுது, அது ரத்தத்துல எவ்வளவு சீக்கிரம் சுகரை ஏத்துது, அதோட ரெஸ்பான்ஸ் எவ்வளவு சீக்கிரம் இன்சுலினை சுரக்க வைக்குது. இந்த சீக்கிரம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் கிளைசெமிக் இண்டெக்ஸ். உதாரணத்துக்கு இப்ப குளுக்கோஸ் பவுடர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குளுக்கோஸ் பவுடர் வந்து 100%. அப்ப என்ன அர்த்தம்னா, அதுல இருக்கிறது ஃபுல்லும் ஈஸியா அப்சார்ப் ஆகி ஒரு டக்குன்னு ஏறுது சுகர். ஸோ அதோட பர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா 100%. அதே பிரவுன் ரைஸ்க்கு எடுத்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி 65%, ஒயிட் ரைஸ்க்கு 75%. அதனாலதான் பிரவுன் ரைஸ் சாப்பிட்டா கொஞ்சம் நேரம் ஆகும் செரிமானம் ஆகுறதுக்கு, ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா ஈஸியா செரிமானம் ஆயிடும். அப்ப இது வந்து டைஜஷனுக்காக மட்டும் இல்லாம நம்ம எந்த பார்வையில பார்க்கணும்னா, சுகரை இன்க்ரீஸ் பண்ற தன்மை. ஸோ நான் அடுத்தது ஒரு கிராஃப் காமிக்கிறேன், அதுல உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். பொட்டேட்டோ 85% பாத்துக்குங்க, அதாவது ஒயிட் ரைஸை விட கூடுதலா இருக்கக்கூடியது. ஸோ அதனாலதான் பார்த்தோம்னா 8வது மாசம் 9வது மாசம் குழந்தை பிறந்த உடனே உருளைக்கிழங்க மசிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். எதனாலன்னா இதோட செரிமான தன்மை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடியது, அவைலபிலிட்டி நிறைய ஈஸியா குழந்தைக்கு கிடைக்கும் கார்போஹைட்ரேட்ஸ். ஆனா நீங்க கான்ட்ரரியா இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு, என்னதான் அது சக்கரவள்ளி கிழங்கா இருந்தாலும் அதோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் 45%. அதனாலதான் யாராவது கிழங்கு ஏதாவது சாப்பிடலாமான்னு கேட்டா சுகர் பேஷண்ட், பொதுவா நாங்க ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடலாம், நீங்க அதுக்கு பெட்டர். அதுக்காக ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நிறைய சாப்பிடலாம்னு அர்த்தம் கிடையாது. பொட்டேட்டோவை கம்பேர் பண்ணும்பொழுது ஸ்வீட் பொட்டேட்டோ இஸ் ஃபார் பெட்டர். தேன் 90% கிளைசெமிக் இண்டெக்ஸ். ஆப்பிள் வெரி குட் ஃப்ரூட் ஆக்சுவலா ஃபார் டயபெட்டிக்ஸ், 39% தான் அதோட கிளைசெமிக் இண்டெக்ஸ். ஸோ இப்ப இந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ்னா என்னன்றது தெரிஞ்சிருச்சு. அப்ப கிளைசெமிக் லோடுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கிளைசெமிக் இண்டெக்ஸ் பார்க்கும்பொழுது ஒரு பர்டிகுலர் 100 கிராம் குளுக்கான் டி, 100 கிராம் பிரவுன் ரைஸ், 100 கிராம் ஒயிட் ரைஸ் எல்லாம் ஒரே 100 கிராமுக்கு அதோட செரிமான தன்மை என்ன, எவ்வளவு சீக்கிரம் சுகர் ஏத்துதுன்னு பார்த்தோம். இப்ப கிளைசெமிக் லோடுனா என்னன்னா, ஒரு பொருள், உதாரணத்துக்கு இப்ப உருளைக்கிழங்கு 1 கப் சாப்பிட்றதுக்கு பதிலாக 2 கப். ஸோ அதோட அந்த நிறைய சாப்பிட்ற தன்மை. மோரோவர் 100 கிராம் உருளைக்கிழங்குல எவ்வளவு கார்போஹைட்ரேட் இருக்குன்னு சொல்லக்கூடியது தான் இந்த கிளைசெமிக் லோட். இப்ப ஒரு பழம் எடுத்துக்கோங்க, வாட்டர்மெலன் எடுத்துக்கோங்க. வாட்டர்மெலனோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கூடுதல், 70-75% இருக்கும். ஆனா கிளைசெமிக் லோட் அதுல 100 கிராம் வாட்டர்மெலன் எடுத்து பார்த்தா அதுல 2 கிராம் தான் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கும். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது நீங்க 100 கிராம் வாட்டர்மெலன் சாப்பிட்டா கூட உங்களோட சுகர் அந்த அளவுக்கு ஏறாது. என்னதான் கிளைசெமிக் இண்டெக்ஸ் கூடுதலா இருந்தாலும் அதோட லோடு குறைவா இருக்கிறதுனால சுகர் கூடுதலா ஏறாது. ஆனா ஒரு பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க, டேட்ஸ், அதோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் 45-50 வரைக்கும் தான் இருக்கும் பர்சன்டேஜ். ஆனா அதுல டென்ஸா பேக் ஆயிருக்கிறது எது, கார்போஹைட்ரேட். ஸோ நீங்க அது வந்து ஒரு 50 கிராம் சாப்பிட்டீங்கனாலே உங்களோட சுகர் ரொம்ப கூடுதலாகும். ஸோ இந்த கான்செப்டை நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க ஒவ்வொரு சாப்பாடும் நான் எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்றத உங்களால கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். பிரவுன் ரைஸ் நல்லதா, ஒயிட் ரைஸ் நல்லதா அப்படின்னு நிறைய பேர் கேட்கும் பொழுது, ஆனா கிராஸ் வியூ பிரவுன் ரைஸ் இஸ் குட், நோ டவுட். பிரவுன் ரைஸ்க்கு கிளைசெமிக் இண்டெக்ஸ் குறைச்சலா இருக்கிறதுனால நல்லது. ஆனா அதே பிரவுன் ரைஸ் ஹெவியாவும் சாப்பிடக்கூடாது, பிஞ்ச் ஈட்டிங் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இது இன்னும் கொஞ்சம் நான் கிளியரா புரிய வைக்கிறேன். கிளைசெமிக் இண்டெக்ஸை இதுல 2 ஆக்சஸ் இருக்குது. இதுல மேல வந்து 180 மென்ஷன் பண்ணியிருக்கிற ஆக்சஸ்ல சுகர் அளவு, இந்த கீழே வந்து டைம். ஸோ இப்ப உதாரணத்துக்கு குளுக்கோஸ் பவுடர் 100 கிராம் எடுத்து கலக்கி ஒரு டம்ளர்ல கலக்கி எடுத்து குடிக்கிறீங்க அப்படின்னா 60ல இருந்து இது ஸ்லோவா என்ன ஆகுதுன்னா
இந்த இது வந்து சுகர் வந்து 190 200 வரைக்கும் ஏறும். ஸோ இப்படி ஏறக்கூடியது இவ்வளோ, இதுக்கு பேர் பீக். இந்த மாதிரி பீக்ஸ் உண்டாகிறது, டக்குன்னு ஏறுறது. ஸோ அந்த டக்குன்னு ஏறிட்டு அதுக்கப்புறமேட்ட குறைஞ்சு ஒரு 2 இல்லை 3 மணி நேரத்துக்கு குறைஞ்சிரும். இது குளுக்கோஸோட தன்மை. இப்ப இது வந்து பொட்டேட்டோவோடது. உருளைக்கிழங்கு எடுக்கும்பொழுது என்ன ஆகுது, ஏன்னா அதோட 85% கிளைசெமிக் இண்டெக்ஸ்னால கொஞ்சம் செரிமான தன்மை கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது பீக். அதே நேரத்துல 190 200 வரைக்கும் போகல, அது 160 170 வரைக்கும் தான் போகுது. ஸோ பொட்டேட்டோ ஆனாலும் அதுவும் வந்து குறைஞ்சிடும். இப்போ ஒயிட் ரைஸ், இதோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 65% தான். ஸோ பொட்டேட்டோட குறைவா இருக்கிறதுனால இது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி குறைஞ்சிருது. 140 150 வரைக்கும் தான் இது போகுது. இது ஒரு ரஃப் வேல்யூ தான், எல்லாத்துக்கும் இது இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஸோ இது ஒயிட் ரைஸோட ஒரு இதுன்னு வச்சுக்கிட்டா, பிரவுன் ரைஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது பாருங்க. பிரவுன் ரைஸ் ஸ்லோவா ஏறுது, அளவும் அதே மாதிரி வந்து ரொம்ப கூடுதலா இல்லை, ஸ்லோவா இறங்கிடும். இது பிரவுன் ரைஸ் வரும். ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, சுகர் ரொம்ப கூடுதலா இருக்கிறது. இப்ப நம்ம குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டோம்னா, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஒரு பிரெக்னன்சில குளுக்கோஸ் எடுத்துக்கும் பொழுது இன்சுலின் டக்குன்னு இந்த அளவுக்கு மேட்ச் ஆகாது. ஸோ அதனால கிளைசெமிக் இண்டெக்ஸ் குறைவா இருக்கிறத தான் சாப்பிட்டு பழகணும். ஸோ பிரவுன் ரைஸ் செரிமானம் ஆயிடுச்சு, எனக்கு ஒத்துக்குச்சு அப்படின்ற மாதிரி இருந்தா தாராளமாக பிரவுன் ரைஸ் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. டைஜஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க தான் அதை என்ன ஏதுன்றதை பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகே, சில லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ், மீடியம் அண்ட் ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸ்னு இதுல ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கிறேன். பொறுமையா அதுக்கப்புறம் டைம் இருக்கும்போது பார்த்துக்கலாம். சரி, நான் ஏற்கனவே சொன்னதுதான், எந்தெந்த பழங்கள்லாம் சாப்பிடலாம், எந்தெந்த பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்றது பொதுவான வர்ற ஒரு கேள்வி நம்மளோட ஓபியில. அப்படி பார்க்கும்பொழுது இதுல யூஸ்வலா வந்து நம்ம சொல்லக்கூடியது வந்து வாட்டர்மெலன் சாப்பிடலாமா, மாம்பழம் சாப்பிடலாமா, பேரிச்சம்பழம் சாப்பிடலாமா, இதெல்லாம் வந்து காமனான கொஸ்டின்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வெறும் நம்ம இதோட இனிப்பு தன்மையை மட்டும் வச்சு நம்ம இதை அசஸ் பண்ணிட முடியாது. வாட்டர்மெலன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 76% இதோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருந்தாலும் அதோட கிளைசெமிக் லோடு 100 கிராம் வாட்டர்மெலன்ல 2 கிராம் தான் கார்போஹைட்ரேட் இருக்குது. அதனால வாட்டர்மெலன் இஸ் அன் அக்செப்டபிள் ஃப்ரூட். பட் மேங்கோ 50% தான் அதோட கிளைசெமிக் இண்டெக்ஸ். ஆனா அதோட கிளைசெமிக் லோடு கூடுதல். அது ஒரு 100 கிராம்லயே 40 முதல் 45 கிராம் வரைக்கும் சுகர் இருக்கிறது, அதாவது கார்போஹைட்ரேட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ மேங்கோவை தவிர்க்கணும். அதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ எந்த ஃப்ரூட்ஸ்லாம் ஆஸ் அ டயபெட்டிக் நான் எடுத்துக்கலாம், இதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு பார்த்தோம்னா, பொதுவா ஆப்பிள், கொய்யாப்பழம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல பழங்கள். பீச் இப்ப நிறைய இடத்துல கிடைக்க செய்யுது. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, லெமன் இதெல்லாம் வந்து நல்ல டயபெட்டிக்ஸ்க்கு எடுத்துக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் தான் இதெல்லாமே. கிவி பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைய இருக்கிறதுனால சுகரும் ஏறாது, ரொம்ப ரொம்ப நல்ல பழம். பெர்ரிஸ், எல்லா பெர்ரிஸும் ரொம்ப நல்லது, ஃப்ரெஷ்ஷா கிடைச்சா மட்டும்தான். மோஸ்ட் ஆஃப் த பெர்ரிஸ் வில் பி ப்ராசஸ்ட், சுகர் சிரப்லயோ இல்ல தேன்லயோ ஊற வச்சு அதை வச்சிருப்பாங்க. ஈவன் அத்திப்பழம் கூட தேன்ல ஊற வச்சு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் டயபெட்டிக்ஸ்க்கு நல்லதே கிடையாது. ஏன்னா சுகர்ல ஊற வச்சதோ இல்ல தேன்ல ஊற வச்சதோ வந்து கண்டிப்பா சுகர் வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணிடும். அடுத்தது மீல் ஃப்ரீக்வன்சி அண்ட் பேட்டர்ன். பொதுவா நம்ம 3 வேளை சாப்பிட்டு பழகிருக்கோம். பிரெக்னன்சி அப்ப நம்ம இந்த 3 வேளை சாப்பிடுறது கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு சிலருக்கு. அது எதனாலன்னு நான் சொல்றேன். நான் டிஸ்ட்ரிபியூட் த கேலரி பேட்டர்ன். காலையில நீங்க ஒரு உதாரணத்துக்கு 4 இட்லி இல்ல 5 இட்லி சாப்பிடுற ஆளா இருந்தா, காலையில தான் பொதுவா வந்து இன்சுலின் ரெஸ்பான்ஸ், அதாவது டான் பெனாமினன் சொல்லுவோம், நிறைய கேட்டோகானமைன்ஸ் அதெல்லாம் சுரக்கக்கூடிய தன்மையெல்லாம் ஜாஸ்தி, அந்த ரெகுலேட்டரி ஹார்மோன்ஸ் சொல்லுவோம், அது ஜாஸ்தியா இருக்கிறதுனால பொதுவா பிரேக்ஃபாஸ்ட் அப்பதான் சுகர் கூடுதலா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனா நம்மளோட இந்தியன், சவுத் இந்தியன் இப்ப ரீசெண்டா உண்டாகிற ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி காரணத்தினால நம்ம எல்லாரும் நைட்டு நிறைய சாப்பிட்டு பழகுறோம். ஸோ யார் எப்படி சாப்பிடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து பிரிக்கணும். அட் அ டைம் ஹெவியா பிஞ்ச் ஈட்டிங் பண்ணக்கூடாது. அட் அ டைம் ஹெவியா வந்து ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸ் உள்ள ஃபுட்ஸை வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ காலையில இப்ப 4 இட்லி சாப்பிடுற ஆளா இருந்தா அதை 2ஆ பிரிச்சுக்கணும். ஸோ 8 மணிக்கு 2 இட்லி, 2 மணி நேரம் கழிச்சு அடுத்தது 10 மணிக்கு 2 இட்லி. அப்படி சாப்பிடும் பொழுது உங்களோட சுகர் பேட்டர்ன் வந்து 60-70 இருக்கிற சுகர் உடனே 190 200 அப்படி வரைக்கும் போகாது. ஸோ 2ஆ பிரிச்சு பண்ணும்பொழுது
ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது 70ல இருந்து 130 140 போனது, திருப்பி லேசா இறங்கினதுக்கு அப்புறம் திருப்பி வந்து 140 150 வரைக்கும் தான் போகும். ஸோ இதை மாதிரி பழகும் பொழுது இந்த சுகர் டக்குன்னு அந்த பீக் இதுக்கு ஆக்ஷனுக்கு போகாம, கூடுதலா போகாம, அது அந்த பீக் ஆக்ஷன் சொல்றது வந்து 190 200 போறது தான் அதோட முக்கிய காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ அதை தவிர்க்க முடியும். ரெண்டாவது, இதை மாதிரி சாப்பிடும் பொழுது கணையத்துக்கு நீங்க கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கரெக்டா அதை சுரக்க வைக்கிறோம் இன்சுலின். நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதுல முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 மீல் 1 ஸ்நாக் பேட்டர்ன் சொல்லுவோம். 3 வேளை சாப்பாடு, நைட் டைம் ஒரு ஸ்நாக், ஆர் காலையில ஒரு மீல், ஒரு 11 12 ஓ கிளாக் போல ஒரு ஸ்நாக், அப்புறம் மதியானம் ஒரு 2 மணி போல ஒரு லஞ்ச், அப்புறம் நைட் ஒரு லஞ்ச், அந்த மாதிரி நைட் ஒரு டின்னர், அப்படி எடுத்துக்கிறது வந்து ஒரு வகையான பேட்டர்ன். ஸோ இப்போ வந்து நம்மளோட டயட் பேட்டர்ன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது கம்மிங் டு தி பிரெக்னன்சி அண்ட் எக்ஸசைஸ். எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் எக்ஸசைஸ் நீங்க பண்ணலாம் ஏதுன்றது ஏற்கனவே வந்து டாக்டர் அருணா ஐ திங்க் A4 ஹாஸ்பிட்டலோட இன்னொரு இதுலயே வந்து டீடைல்டா பேசியிருக்காங்க. பட் இருந்தாலும் நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன் இதை. ஸோ எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கெட் டாக்டர்ஸ் அட்வைஸ் ஃபர்ஸ்ட். எதனாலன்னா சர்டன் டிசீசஸ்ல எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. பர்டிகுலரா ஹார்ட் அண்ட் லங் டிசீஸ், ஹை பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க, சர்வைக்கல் ப்ராப்ளம்ஸ் அதாவது யூட்ரைன் வாயில் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, பெர்சிஸ்டன்ட் வெஜைனல் ப்ளீடிங் அடிக்கடி இருக்கிறவங்க, பிளாசண்டால ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால், லோ லைங் பிளாசண்டான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ப்ரீடர்ம் லேபர், த்ரெட்டன்ட் அபார்ஷன் சொல்லக்கூடியது, அந்த மாதிரி விஷயங்கள், மல்டிபிள் பிரெக்னன்சி, ட்வின்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாம பண்ணக்கூடாது. ப்ரீமெச்சூர் ரப்சர், ஏற்கனவே ஒரு தடவை ரப்சர் ஆஃப் மெம்பரேன்ஸ் இருந்தால், அனீமியா இருந்தாலும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து கான்ட்ராண்டிகேஷன்ஸ் ஃபார் எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் இதெல்லாம் நிறைய இதோட பெனிஃபிட்ஸ் இருக்குது. பேக் ஏக்ஸ், கான்ஸ்டிபேஷன், ப்ளோட்டிங் இந்த மாதிரி எல்லாம் குறையும். பேசிக்கா வந்து டிப்ரெஷன் ஈஸியா போகாம தவிர்க்கிறதுக்கு எக்ஸசைஸ் ஹஸ் பீன் ப்ரூவன் டு பி a வெரி குட் ஃபேக்டர். நல்ல தூக்கம் வரும், எக்ஸஸ் வெயிட் கெயின் தவிர்க்கும். மெயினா வந்து இப்போ இது அப்போ டெலிவரி ப்ராசஸை குயிக்கா முடிக்கும். அதாவது யூஸ்வலா 8-9 மணி நேரம் ஆக வேண்டிய டெலிவரியை 5-6 மணி நேரத்திலே பண்றதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும் எக்ஸசைஸ். ஸோ ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் சிசேரியன் ஆல்சோ இஸ் அ பெனிஃபிஷியல் ஃபேக்டர் ஆஃப் எக்ஸசைஸ். ஸோ என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணலாம்? வாக்கிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங், இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். ஆஃப்டர் இதில் 30 minutes ஆஃப் பிரிஸ்க் வாக், மாடரேட் இன்டென்சிட்டி வாக் இஸ் ரெக்கமெண்டட். வாக் அண்ட் டாக் டெஸ்ட், இதை பத்தி ஏற்கனவே டாக்டர் அருணா பேசியிருப்பாங்க. வாக் அண்ட் டாக் டெஸ்ட் என்னன்றதுன்னா, நீங்க எந்த அளவுக்கு உங்களோட வாக்கிங் வந்து பண்ணலாம் அப்படின்றது. ஒரு மிதமா நடக்கும் பொழுது உங்களால சாதாரணமா ஈஸியா பேச முடியுது அப்படின்னா அது நார்மலா இருக்கீங்கன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு போகும்பொழுது உங்களோட பேச்சுத்தன்மை வந்து மூச்சு வாங்குது, உங்களால பேச முடியல, கஷ்டமா இருக்குதுன்ற மாதிரி இருந்தா அந்த இன்டென்சிட்டியோட நிறுத்திக்கணும், அதுக்கு மேல பண்ணக்கூடாது. ஸோ கமிங் டு த ட்ரீட்மெண்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்சுலின், டேப்லெட்ஸ். ஸோ டேப்லெட்ஸ்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் லைன் கிடையவே கிடையாது. ஆனாலும் டயபெட்டிக் பிரெக்னன்ட் லேடிஸ் யூஸ்வலா கேட்கறது ஊசி இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றது. மெடிக்கல் நியூட்ரிஷன் தெரப்பியில கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயத்த கண்டிப்பா அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா இன்சுலின் தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் சாய்ஸ். ஸோ இன்சுலின் எதனால வந்து பிரெக்னன்சில இன்சுலின் மட்டும்தான் கொடுக்குறாங்க, ஏன் வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் யூஸ்வலா வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்கறது இல்லை அப்படின்னு கேட்டா, இன்சுலின் மட்டும்தான் பிளசண்டாவை கிராஸ் பண்ணாது, அதாவது குழந்தைக்கு செல்லாது. அந்த ரத்தத்துல இருந்து இந்த ஒரு இன்சுலின் மட்டும் குழந்தைக்கு போகாது. மற்றபடி மெடிசின்ஸ் எதுவாக இருந்தாலும், மற்ற டேப்லெட்ஸ் எது எடுத்தாலும் குழந்தைக்கு ஈஸியா போகும், பிளசண்டாவை கிராஸ் பண்ணி போகும். அதனால இன்சுலின் இஸ் சோ ஃபார் டு பி தி பெஸ்ட் மெடிசன் ஆஸ் ஆஃப் நவ். ஸோ அதனால தான் அது ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்கா இருக்குது. இன்சுலின்ல நிறைய டைப்ஸ் இருக்குது. அதுல யூஸ்வலா நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா 2, அதாவது இம்மீடியட்டா ஆக்ட் பண்ணக்கூடிய ரெகுலர் இன்சுலின் சொல்லுவோம், ஷார்ட் ஆக்டிங். மிதமா இன்டர்மீடியட் ஆக்டிங், அது ஒரு டைப் இருக்கு. லாங் ஆக்டிங்னு இருக்கு. லாங் ஆக்டிங் இப்பதான் 1-2 அப்ரூவ்டு இன் பிரெக்னன்சின்னு வரதுனால பொதுவா நாங்க கொடுக்கறது ஷார்ட் ஆக்டிங் ரெகுலரும், இன்டர்மீடியட் ஆக்டிங்கும் எய்தர் தனித்தனியாவோ இல்ல மிக்ஸ்டாவோ கொடுக்கறது வழக்கம். அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கணும்னா இன்சுலின் பத்தி, சேஞ்ச் இன் டோஸ் ரெக்யர்மெண்ட் ஆஸ் பிரெக்னன்சி ப்ரோக்ரஸஸ். நீங்க ஆரம்பிக்கும் பொழுது 10 யூனிட் ஒரு நாளைக்கு தேவைப்படுதுன்னா ஒவ்வொரு நாளும் உங்களோட பிரெக்னன்சில இன்சுலின் ரெக்யர்மெண்ட் கூடுதல் ஆகிக்கிட்டே போக போகுது. ஸோ அதனால 10 யூனிட்ல ஆரம்பிச்சது 40-60 யூனிட் வரைக்கும் கூட ஒரு நாளைக்கு தேவைப்படலாம் பிரெக்னன்சி தேர்ட் ட்ரைமஸ்டர்ல. ஸோ எஸ்பெஷலி தேர்ட் ட்ரைமஸ்டர்ல தான் இன்சுலின் ரெக்யர்மெண்ட் கூடுதலா ஆகும். இன்சுலின் டோஸ் ரொம்ப கூடுதல் ஆகிறது எப்பன்னு பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் டயபெட்டிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் ரெக்யர்மெண்ட் கூடுதலா இருக்கும்.
பிரெக்னன்சினால தான் டயபெட்டிஸ் வர்றவங்களுக்கு பொதுவாக 20 யூனிட் 24 யூனிட்டுக்கு மேல தேவைப்படுறதே கிடையாது ஒரு நாளைக்கு. ஸோ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ல பொதுவாக இன்சுலின் அளவு குறைவாக தான் தேவைப்படுது. ஸோ அடுத்தது வந்து ஹவு டு அட்மினிஸ்டர் அண்ட் சைட் ஆஃப் இன்ஜெக்ஷன். எங்க போட போறோம், எப்படி போட போறோம் இன்ஜெக்ஷன்றதுக்கு சில பேசிக் ஃபேக்ட்ஸ் கத்துக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் யூஸ்வலா உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. பொதுவா வந்து வயல், இந்த வயல்ன்றது வந்து ஒரு இன்சுலின் இருக்கும், அதுல இருந்து சிரஞ்சு மூலமா எடுத்துட்டு டோஸ் எவ்வளோன்றதை எடுத்துட்டு செலுத்திக்க வேண்டியது இருக்கும். சிலருக்கு அது டோஸ் கால்குலேட் பண்றது கஷ்டமா இருக்குன்றதுனால ப்ரீஃபில்டா டிஸ்போசபிள் பென் மூலமாகவும் வருது இந்த மாதிரி. ஸோ இதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு அளவுன்றத நீங்க அந்த நாப், இங்க ஒரு நாப் இருக்குது, இந்த நாபை திருப்பி அந்த வேல்யூவை வச்சுட்டு இந்த இதை வந்து நீடில வச்சு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட் ஆனது செலுத்தி உள்ளார போயிடும். ஒரு சில இதுல வந்து இதே மாதிரியான டைப்ல இந்த டிஸ்போசபிள் பென் பதிலா ரீஃபில் டைப் வரும், அதுக்கு இந்த மாதிரி கார்ட்ரிட்ஜ் கிடைக்கும். ஸோ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பொதுவா நம்மளோட தோல் பகுதியில இன்ஜெக்ஷன் போடும் பொழுது ஸ்கின் நம்ம பாக்குறது, அதுக்கு கீழே கொழுப்பு இருக்கிற ஒரு சப்குட்டேனியஸ் டிஷ்யூ இருக்கும். இந்த பகுதியில தான் இன்சுலின் செலுத்தி ஆகணும். அதுக்கு கீழே மசிலுக்கு போயிடுச்சுன்னா இமீடியட் ரெஸ்பான்ஸ், உடனே ரத்தத்துல உள்ளார உறிஞ்சப்படும். இப்ப இந்த இடத்துல கொடுக்கறதோட பர்பஸ் என்னன்னா, சப்குட்டேனியஸ் டிஷ்யூ அந்த கொழுப்பு இருக்கிற இடத்துல கொடுக்கறதோட பர்பஸ் என்னன்னா, அது ஒரு டெப்போ மாதிரி அந்த இடத்துல போய் அந்த இன்சுலின் தேங்கிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அது ரத்தத்துல கலந்து அதோட வேலையை கரெக்டா சீரா செய்யும். ஸோ எந்த இடத்துல கொழுப்பு கூடுதலா இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி 90 டிகிரி ஸ்ட்ரெயிட்டா இன்ஜெக்ட் பண்ணி போடலாம். உதாரணத்துக்கு கால் பகுதியில எந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த கொழுப்பு பகுதி ரொம்ப குறைவா இருக்கோ, இல்ல நீடிலோட சைஸ் ரொம்ப நீடுதலா இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி 45 டிகிரிஸ் ஒரு சாயிர அளவுல கொடுக்கலாம். பொதுவா ஆர்ம்ஸ் இந்த மாதிரி கையில கொடுக்கறதெல்லாம் இந்த 45 டிகிரி ஆங்கிள் கொடுக்கறது. எந்தெந்த இடத்துல எல்லாம் கொடுக்கலான்றதுக்காக இந்த படம். பிரெக்னன்சில வந்து இந்த வயிறுல கொடுக்குறன்றது வந்து யூஸ்வலா தவிர்த்துறது நல்லது. பொதுவாக அதுவும் செகண்ட் ட்ரைமஸ்டர் தாண்டினதுக்கு அப்புறமேட்ட, ஏன்னா ஸ்ட்ரெச் ஆகிறதுனால ஈஸியா பனிக்கூடத்துக்குள்ளார தசைகளுக்குள்ளார போறதுக்கு வாய்ப்பு உண்டு, சரியான இடத்துல போய் சேராது. அதனால இது அவாய்ட் பண்றது நல்லது. அதே வந்து கால் பகுதியில போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானதும், அதே நேரத்துல செல்ஃபா போட்டுக்கலாம், இன்னொருத்தவங்கள டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ கால் பகுதியில போடும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு பிஞ்ச், அதாவது இந்த பிஞ்ச்ன்றது வந்து இதை நீங்க பண்ணும் பொழுது இந்த தசையை இப்படி லிஃப்ட் ஆகும். இந்த லிஃப்ட் ஆகிட்டதுக்கு அப்புறமேட்ட இந்த மாதிரி போடும்பொழுது இந்த கரெக்டா அந்த 90 டிகிரியில போடும்போது இந்த இடத்துல அந்த இன்சுலின் சரியா சீரா வந்து இறங்கிடும். இன்சுலினை போட்டு இன்ஜெக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்ட 3ல இருந்து 5 செகண்ட் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்பதான் அந்த மருந்தானது கரெக்டா போகக்கூடியது. கையில போடும்பொழுது இந்த மாதிரி ஒரு 45 டிகிரி ஆங்கிள் போடுறது நல்லது. ஏன்னா இங்க வந்து கொழுப்பு ரொம்ப குறைவா இருக்கிறதுனால ஈஸியா உள்ளார இருக்கிற தசை மசில்ல போய் செலுத்துறதுக்கு ஈஸியா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து சுகர் ஆனது, இன்சுலின் ஆனது உடனே ரத்தத்துல கூடுதலாகி லோ சுகர் ஆகிற வாய்ப்புக்கும் கூடுதல். ஸோ ரொம்ப சேஃப் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா காலில் போட்டுக்கிறது ரொம்ப சேஃப். போட்ட இடத்துலயே அடிக்கடி போட வேண்டிய அவசியம் இருக்குமா? அதுக்கு தான் இந்த ஸ்லைடு. சி ரொட்டேஷன் ஆஃப் சைட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வலது காலில் மேல் பகுதியில போடுறீங்க, அடுத்தது சாயங்காலம் காலில் இடது பக்கத்துல இந்த இடத்துல போடுறீங்க, அடுத்தது இந்த பகுதி, அடுத்தது இந்த பகுதி. ஸோ ஒரு ரொட்டேஷன் ஆஃப் சைட்ஸ் வச்சுக்கணும். அப்பதான் வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடும்பொழுது அந்த ஒரு பகுதியில திருப்பியும் போடுறதுனால இன்ஃபெக்ஷன் ஆகுறதோ இல்ல அந்த கொழுப்பு லைப்போடிஸ்ட்ரஃபின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் போறதை தவிர்க்கிறதோ உங்களால ஈஸியா அதை கொண்டு வர முடியும். இன்சுலினை எப்படி ஸ்டோர் பண்ணணும்? பொதுவா இன்சுலினை யூஸ் பண்ணாத வரைக்கும் அது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜ்லன்னா ஃப்ரீசர்லயோ சில்லர் ரேக், அதாவது ஃப்ரீசருக்கு கீழே இருக்கிற ரேக்லயோ கிடையாது. இது வந்து சாதாரணமா அந்த தண்ணி வைக்கிற ரேக்ல வச்சுக்கிட்டா போதுமானது. இன்சுலின் ஒன்ஸ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமேட்ட கான்ஸ்டன்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தப்பு கிடையாது, பட் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. எதுக்காக இதை சொல்றேன்னா, பொதுவா சில்லுன்னு நீங்க மருந்து எடுத்து அதுக்கப்புறமேட்ட போடும்பொழுது என்ன ஆகும்னா கொஞ்சம் லேசா பெயின் கொஞ்சம் கூடுதலா இருக்கலாம். அந்த பெயினை தவிர்க்கிறதுக்காகத்தான் நீங்க ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுக்கலாம்னு சொல்றேன். ஸோ ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுக்கும் பொழுது அது 1 மாசம் வரைக்கும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். 1 மாசத்துக்கு மேல அது இருந்ததுன்னா அதோட எஃபெக்சி இருக்காது, எஃபெக்ட் குறைவாக தான் இருக்கும். Do not vigorously shake the vial or pen. ஜென்டிலா பாம்ல இப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா போதுமானது. இப்படி ஷேக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அதோட எஃபிகசி குறைஞ்சிடும். ஓகே, மானிட்டரிங். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் எப்படி மானிட்டர் பண்ணணும்? குளுக்கோமீட்டர் பொதுவா வந்து எப்படி யூஸ் பண்ணணும் என்ன ஏதுன்றது எல்லாத்தையுமே நம்ம இன்னொரு தடவை இன்னொரு செஷன்ல பார்க்கலாம். அந்த குளுக்கோமீட்டர்ல வச்சு பாக்குறது ரொம்ப ஈஸியானது. ஏன்னா இன்னைக்கு எல்லார் வீட்லயும் ஒரு குளுக்கோமீட்டர் இல்லாம இல்லை, எல்லா வீட்லயும் ஒரு டயபெட்டிக்ஸ் இருக்கிறதுனால
கண்டிப்பா ஒரு குளுக்கோமீட்டர் நம்மளோட வாழ்க்கை ஒரு துணைவனாகவே வந்துருச்சு. ஸோ அந்த குளுக்கோமீட்டர் கண்டிப்பா வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதுவும் வந்து பர்டிகுலர்லி இன் டயபெட்டிக்ஸ், இன்சுலின் எடுக்கிறவங்க எந்த நேரத்திலையும் லோ சுகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ லோ சுகர் இருந்துச்சுன்னா சுகர் குளுக்கோமீட்டர் வச்சு சுகரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இமீடியட்டா வந்து சுகர் வாட்டரோ குளுக்கோஸ் வாட்டரோ இமீடியட்டா குடிக்கிறது நல்லது. அதுக்காக குளுக்கோமீட்டர் இருக்கணும். SMBGனா செல்ஃப் மானிட்டரிங் ஆஃப் பிளட் குளுக்கோஸ். ஸோ இது வந்து என்ன செய்யணும்னா ஒரு டயபெட்டிக்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமேட்ட வாரத்துக்கு ஒரு முறை சுகர் கண்ட்ரோல் ஆகிற வரைக்கும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு முறை செய்யணும். இதை செஞ்சாதான் சுகர் கண்ட்ரோல் பர்ஃபெக்டா வச்சுக்க முடியும். ஒவ்வொரு நாளுமே காலையில சாப்பிட்றது வேற விதம், மதியானம் சாப்பிட்றது வேற விதம், நைட்டுக்கு வேற விதம், டிஃப்ரெண்டா சாப்பிட்றது குவான்டிட்டி குவாலிட்டிலன்ற மாதிரி இருந்தா யூஸ்வலா இது காலையில பார்க்கும்போது பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நைட்டு சுகர் கூடுதலா இருக்கும். ஸோ பிரெக்னன்சி அப்ப பர்ஃபெக்டா இருக்கணும், டைட் கண்ட்ரோல் இருக்கணும்ன்றதுனால தான் 5 பாயிண்ட் சுகர் மெஷர்மெண்ட்னு சொல்லுவோம். ஃபாஸ்டிங்ல 1 hour போஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட், காலை சாப்பாடு பின், மதிய சாப்பாடு 1 மணி நேரம் பின், நைட்டு சாப்பாடு 1 மணி நேரத்துக்கு பின்னார். ஸோ வெடிகாலையில 3 மணிக்கும் பார்க்கணும். இந்த வெடிகாலையில 3 மணிக்கு பார்க்கறது 2-3 ரீசன் இருக்குது. அதுல ஒண்ணு வந்து என்னன்னா முக்கியமா காலையில லோ சுகர் ஆகிற பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கூடுதல். பொதுவா இன்சுலின் எடுக்கிறவங்களுக்கு இந்த சமயத்துல சுகர் ரொம்ப லோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கூடுதல். இந்த சமயத்துல தான் லோ ஆகும். இதுக்கப்புறம் சுகர் கொஞ்சம் லேசா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நைட்டு சாப்பிட்றதுல கூடுதலா இருந்தாலோ இல்ல இன்சுலினோட அளவு ரொம்ப குறைவா இருந்தாலோ 3 மணிக்கு எடுக்கிறது ரொம்ப 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 ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா உங்களோட இன்சுலின் அளவை மாத்துறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏர்லி மார்னிங் ஹைப்பர் கிளைசீமியான்னு சொல்லுவோம், சுகர் ரொம்ப கூடுதலா இருக்கிறது, ஃபாஸ்டிங் ஹைப்பர் கிளைசீமியா. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது, அதையும் இது மூலமா கண்டுபிடிக்கலாம். இப்ப ரீசெண்டா வந்து சிஜிஎம், ரீசெண்டா இல்ல பல வருஷங்களா இருக்குது, அதாவது சிஜிஎம் கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர்னு சொல்லுவோம். இது நம்ம ஏர்போர்ட் ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேருக்கு பண்றது உண்டு. அதாவது பொதுவாக டைப் 1 டயபெட்டிக்ஸ், டைப் 2 டயபெட்டிக்ஸ், அவங்களுக்கு எல்லாம் இன்சுலின் தேவை ரொம்ப கூடுதலா இருக்குது, ஒரு நாளைக்கே வந்து 60-70 யூனிட் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி போடுறது வழக்கம். இது என்ன செய்யணும்னா இந்த மாதிரி கையில காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இசிஜி பிளாஸ்டர் மாதிரி ஒன்று ஒட்டிடுவோம். இது என்ன செய்யணும்னா ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிற சுகரை மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும் 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை. அதை இந்த மாதிரி ஒரு சென்சாரை வச்சு அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு 14 நாளைக்கு கையிலேயே வச்சுக்கலாம். இது மேல தண்ணி படலாம், ட்ரெஸ் போட்டுக்கலாம், அது மேலே இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ இது பார்க்கும்பொழுது இன்னும் ஈஸியா பர்ஃபெக்டா கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு. சாரி. ஸோ கிளைசெமிக் டார்கெட்ஸ், என்ன டார்கெட் வச்சுக்கணும் டாக்டர்? ஒரு சுகர் இருக்குது எனக்கு டயபெட்டிஸ் பிரெக்னன்சில, என்ன டார்கெட் வச்சுக்கணும்? ஸோ ஃபாஸ்டிங் வந்து 90க்கு குறைவா தான் எப்பொழுதுமே இருக்கணும். ஆனா லோ சுகர் ஆயிடவும் கூடாது. 2 hours போஸ்ட் மீல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 120 தான் இருக்கணும். ஸோ 140, 160 இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இன்னும் பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் கொண்டு வரணுன்றது அவசியம். பொதுவாக HbA1c ஒரு டார்கெட்டா வைக்கிறது கிடையாது. HbA1c பார்த்தாலும் இட் ஷுட் பி லெஸ் தேன் 6%. டெலிவரி ஆகும் பொழுது என்னெல்லாம் கேர் எடுத்துக்கணும் சுகர் பேஷண்ட்ஸ், அதாவது சுகரை பொறுத்த வரைக்கும் சுகர் பொதுவா வந்து டெலிவரி அப்ப 90 to 120. A4 ஹாஸ்பிட்டல்ல பொதுவா என்ன செய்வோம்னா டெலிவரிக்கு லேபர் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை சுகர் செக் பண்ணி பார்த்துட்டு டெலிவரியில ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுகரை செக் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியும் போஸ்ட் டெலிவரியும் செக் பண்ணும். இது எதனாலன்னா டியூரிங் டெலிவரி இஃப் த சுகர் இஸ் மோர் தென் 140, பாசிபிலிட்டிஸ் ஆஃப் லோ சுகர் இன் த பேபி இஸ் வெரி ஹை. நான் ஏற்கனவே சொன்னதுதான், சுகர் அம்மால கூடுதலா இருக்கிறதுனால குழந்தையோட ரெஸ்பான்ஸ், இன்சுலின் ரெஸ்பான்ஸ் கூடுதலா ஆயிட்டு அதனால சுகர் ரொம்ப லோ ஆகிடும் குழந்தைக்கு. ஸோ லோ சுகர் 40, 45 ஆயிடும். ஸோ அதனால டியூரிங் டெலிவரியும் 90 to 120 தான் வச்சுக்கணும். போஸ்ட்மார்ட்டம் கேர், போஸ்ட்மார்ட்டம்னா குழந்தை பிறந்துருச்சு, நீங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டு போனதுக்கு அப்புறமேட்ட சுகர் உடனே குறைஞ்சிடுமா? குறையும். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸா இருந்தால் சுகர் இமீடியட்டா குறைஞ்சிடும். ஒன்ஸ் டெலிவரி ஆன உடனே சுகர் குறைஞ்சிடும். ஆனால் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டயபெட்டிஸா இருந்ததுன்னா குறையாது. இது இந்த ஃபேக்டர் அல்லாது 35-40% ஆஃப் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மதர்ஸ் ஆர் ப்ரோன் டு டெவலப் டயபெட்டிஸ் எப்ப அடுத்த 10 வருஷத்துல. ஸோ அதனால 35% பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால அதாவது 4 to 12 வீக்ஸ் ஆஃப்டர் டெலிவரி திருப்பியும் ஒரு 75 கிராம் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கணும். அந்த டெஸ்ட்லயும் இது மாதிரி பாசிட்டிவ்னு வந்தா தென் சுகர் கண்டினியூ ஆகுது, அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும். அது பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவா தான் இருந்தாலும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை HbA1c ஃபாஸ்டிங் பிளட் சுகரும் பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதை பார்த்துக்கிட்டாதான் பிற்காலத்துல நம்ம டயபெட்டிஸோட காம்ப்ளிகேஷனை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இது போஸ்ட்மார்ட்டம் கேர் பத்தி. ஸோ இதோட இந்த ப்ரெசன்டேஷன் நம்மளுக்கு இதை பத்தியான எல்லா மெசேஜஸும் என்ன ஏதுன்றது எல்லாத்தையுமே பார்த்தோம். இப்ப இந்த ப்ரெசன்டேஷனோட டேக் ஹோம் மெசேஜ்னு பாத்தீங்கன்னா
you have to be very specific about this. See, diabetic women should control sugars perfectly before planning for pregnancy. Pre-existing diabetics becoming pregnant carry more risks than pregnancy ku appuram vara diabetes. Pregnant mothers diagnosed to have diabetes should regularly check sugars and keep it in tight control to prevent both maternal and fetal effects. Low sugar avoid பண்றது equally important. Meeting nutritional needs of both pregnant mother and baby should be given first importance. இந்த பாயிண்ட் ஏன் நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, சுகரை லோ ஆக்கணும்னு இவ்வளோ பிரச்சனைகளையும் காமிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இவ்வளோ பயமா இருக்குதுன்னு சொல்லி சுகரை கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லிட்டு லோ சுகரும் ஆயிடக்கூடாது. ஸோ லோ சுகர் இஸ் ஆல்சோ ஈக்குவலி டேஞ்சரஸ். ஸோ ஆப்டிமல் கண்ட்ரோல், கரெக்டான கண்ட்ரோல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ 35% of GDM, gestational diabetes mothers, can turn to become diabetics over 10 years. So follow பண்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. Thank you. I think ஏதாவது questions இருந்ததுனாலும் நான் என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். இதுல next Friday we'll be having a topic on cesarean delivery and speedy recovery by Dr. Aruna at 6 p.m. இதே போலதான் இந்த டாபிக்கை பத்தியான டிஸ்கஷன்ஸ், இது இந்த பிரசன்டேஷன் பத்தியானது, இது எல்லாமே வந்து யூ கேன் ஆக்சுவலி ஹேவ் இட் மோர் இன் தி இன்னவர் A4 ஹாஸ்பிட்டலோட இது நாங்கள் ஸ்லைட் ஷேர் பண்ணுவோம். எங்களோட பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், மற்ற எல்லாத்துலேயுமே நீங்க எல்லா இன்ஃபர்மேட்டிவ் மெசேஜஸ் எல்லாமே கொடுக்குறத நீங்க ஆக்சுவலா பார்த்துக்கலாம். ஓகே, 1 or 2 questions. ஒரே நிமிஷம். ஓகே, 1 or 2 questions வந்திருக்கு. ஸோ fruits to be avoided in GDM. ஒரே நிமிஷம். I'll stop sharing the screen. Yeah. So ஒரு கேள்வி என்னன்னா, fruits to be avoided in diabetes. பொதுவா வந்து ஃப்ரூட்ஸ் என்ன எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், ஃப்ரூட்ஸ் எதெல்லாம் எடுக்க கூடாதுன்றது கேள்வியா இருக்குது. பொதுவா வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இதுல போனோம், அதாவது ஃப்ரூட்ஸே அவாய்ட் பண்ணணும்ன்றது வந்து ஒரு தவறான கருத்து. எல்லா ஃப்ரூட்ஸ்லயும் நல்ல தன்மை இருக்குது, நல்ல மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால பொதுவா ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு எதுவும் நாங்க சொல்றது கிடையாது. ஆனாலும் எந்தெந்த ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் நான் சொன்ன மாதிரி கிளைசெமிக் இண்டெக்ஸ் கூடுதலா இருக்கு, கிளைசெமிக் லோடும் கூடுதலா இருக்கும், அதை தவிர்க்கணும். உதாரணத்துக்கு மாம்பழம், வாழைப்பழத்துலயும் ஆக்சுவலா குறைவா சாப்பிட்டீங்கன்னா நல்லது, கூடுதலானதை சாப்பிடக்கூடாது. கிரேப்ஸ் இனிப்பா இருக்கக்கூடியது சாப்பிடக்கூடாது. பொதுவா அன்னாச்சி பழம் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. பலாச்சொலை இனிமேட்டு வர்ற சீசன் தான், பலாப்பழம்லாம் சாப்பிடக்கூடாது. பலாப்பழம்லாம் வந்து கிளைசெமிக் இண்டெக்ஸும் கூடுதலா இருக்கக்கூடியது, கிளைசெமிக் லோடும் கூடுதலா இருக்கக்கூடியது. ஸோ பேரிச்சம்பழம் பர்டிகுலரா இந்த இதுல தோச்சு, ஹனியில தோச்சு இருக்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். எனி ஃப்ரூட் விச் இஸ் ப்ராசஸ்டு, அந்த ப்ராசஸிங் எது வேணாலும் இருக்கலாம், அந்த ப்ராசஸ்டு ஃப்ரூட்ஸ் எதையுமே வந்து சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் தவிர்க்க வேண்டியது நல்லது. பழங்கள் பொதுவா எடுத்துக்கிறதும் வந்து இந்த பழம் நல்லதுன்னு சொன்னாலும் அதை கரெக்டான விகிதத்திலையும் எடுத்துக்கணும், ரொம்ப கூடுதலாகவும் எடுக்கக்கூடாது. ஒரு பசிக்குதுன்றதுக்காக போயிட்டு வாட்டர் மெலனை ரொம்ப நிறைய எடுத்துக்க கூடாது, பாதி பழம் போல எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி தான் மற்ற பழங்களும், எதுவுமே அளவா எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். How frequently blood sugar to be checked? அதாவது ஒரு டயபெட்டிக் மதரா கேட்கறாங்க, ஸ்கிரீனிங்காக கேட்கல, ஒரு டயபெட்டிக் மதரா எப்பெல்லாம் செக் பண்ணணும் சுகர்னு கேட்கறாங்க, எவ்வளோ இடைவெளியில. அது ஏற்கனவே என்னோட ஸ்லைட்ல சொல்லியிருந்தேன், பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். சுகர் கண்ட்ரோல் ஆகிற வரைக்கும் வாரத்துக்கு ஒரு முறையாவது செய்யணும். அது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல இருந்தாலும் சரி, எந்த ட்ரைமஸ்டர்ல இருந்தாலும் சரி. சுகர் கண்ட்ரோல் ஒரு தடவை வந்து ரொம்ப கூடுதலா இருக்குது, இன்சுலின் இப்பதான் இனிஷியேட் பண்றேன்னா பொதுவா 3 to 5 நாள் கழிச்சு நான் ஆல்டர்னேட் டேஸ்ல செக் பண்ண சொல்லுவேன். 5 days கழிச்சு நல்ல கண்ட்ரோல் வந்ததுக்கு அப்புறமேட்ட ஒரு வாரம் கழிச்சு செக் பண்ண சொல்லுவேன். நல்ல கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தா 2 வாரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிட்டா போதுமானது. பட் யூஸ்வலா 3rd ட்ரைமஸ்டர்ல வந்து ஒவ்வொரு நாளும் இன்சுலின் ரிக்வயர்மெண்ட் கூடுதல் ஆகிக்கிட்டே இருக்கும். தேவை, இன்சுலினோட தேவை வந்து ரொம்ப கூடுதல் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்ப என்ன செய்யணும்னா, கடைசி ட்ரைமஸ்டர்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை தானாவே வீட்டுல செல்ஃப் மானிட்டரிங் பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியம், ஈவன் இஃப் யூ ஆர் அண்டர் குட் கண்ட்ரோல். பிகாஸ் தேர் இஸ் ஹை பாசிபிலிட்டி ஆஃப் வெரி ஹை சுகர்ஸ். சடனா இன்சுலின் எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுதே கூட. அப்ப நான் ஏற்கனவே சொன்னதுல 3rd ட்ரைமஸ்டர் சுகர் கூடுதலா இருந்தால் இட் கேன் லீட் டு fetal macrosomia, அதாவது large babies. Okay, see, if baby weight is greater than 4 kg, will it be a problem? See, baby weight 4 kg க்கு மேல இருந்தா மட்டுமே ப்ராப்ளம் சொல்ல முடியாது. if it is physiological, ஒரு சிலருக்குலாம் 3.5 to 4 kg சாதாரணமாவே அவங்களோட ஃபேமிலியில வழி வழியா வர்றது
ஒரு வழக்கமா இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம பயப்படக்கூடாது. டயபெட்டிஸ் இருந்து டயபெட்டிஸ்னால தான் இந்த மாதிரி 4 kg இருந்தால் கண்டிப்பா வந்து அப்சர்வேஷன்ல தான் இருக்கணும். இப்ப ஒரு சிலர் நேரம் பாத்தீங்கன்னா 4 kg 4.1 kg அந்த மாதிரி குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு ப்ராப்ளமும் இல்லாம இருக்கும். டேர்ம்லயோ 36 வாரத்திலேயே பிறக்கிற குழந்தை. ஆனாலும் நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் சரி பொதுவாகவும் சரி அவங்கள அப்சர்வேஷன்ல வைக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஐசியூ அப்சர்வேஷன் கண்டிப்பா வைக்கணும். மூச்சு திணறல் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதே மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், உதாரணத்துக்கு லோ சுகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஜாண்டிஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதனால இதெல்லாம் இருக்கிறதுனால பர்டிகுலரா அந்த மூச்சு திணறல் ஆஸ்பிக்சியான்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் வர்றதுனால அவங்கள அப்சர்வேஷன்ல வைக்கிறது மிகவும் அவசியம். அவங்களோட சுகரை கண்டினியூஸா மானிட்டர் பண்றது மிகவும் அவசியம். Increased urination due to diabetes, due to pregnancy, due to infection. எப்படி இதை வந்து பிரிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டியூ டு டயபெட்டிஸ் பார்க்கணும். சரி, பொதுவாக வந்து இது மூணுத்துக்கும் உள்ள என்ன ரீசன்ஸ்ன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன்றது ஒரு சிஸ்டமிக் ரெஸ்பான்ஸ் மைல்டா கிரியேட் பண்ணும். அதாவது என்னன்னா, அது உங்களோட மொத்த ரத்தத்திலேயே வெள்ளை அணுக்களை கொஞ்சம் லேசா கூடுதலாகலாம். அதனால ஜுரத்தோட யூரின் போகும்பொழுது எரிச்சல் உண்டாகிறது, யூரின் போய் முடிக்கும் பொழுது கடைசியா அந்த அடிவயிறுல லேசா அந்த சுருக்கம் வர்ற மாதிரியான எரிச்சல் வர்றது, இந்த மாதிரிலாம் இருந்தால் அது இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். டயபெட்டிஸ்னால வர யூரினேஷன் பொதுவா பாத்தீங்கன்னா கூடுதல் சுகரா இருக்கும் பொழுது வர்றது. ஸோ ஃப்ரீக்வெண்ட் மானிட்டரிங் பண்ணும் பொழுது உங்களோட சுகர் கூடுதலா இருக்குது, அதே சமயத்துல உங்களோட யூரினேஷனும் கூடுதலா ஃப்ரீக்வன்சியா இருந்தால் இட் இஸ் பிகாஸ் டயபெட்டிஸ். அது நீங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா இமீடியட்டாவே ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரினேஷன் குறைஞ்சிடும். அதுக்கு வந்து நீங்க ஸ்பெசிபிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சுகர் கண்ட்ரோல் பண்ணாலே போதுமானது. பிரெக்னன்சில வர்றது அந்த அளவுக்கு கூடுதலா இருக்காது. பிரெக்னன்சில வந்து பிளாடரோட கெப்பாசிட்டி வந்து ரொம்ப குறைவா இருக்கிறது. அதாவது பிளாடர் வந்து இமீடியட்டாவே டக்குன்னு உடனே எம்டி பண்ணணும்ன்றது யூட்ரஸோட ஃபில்லிங்னால இருக்கிறதுனால வர்றது. அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. பட் அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதா இருந்ததுன்னா உங்களுக்கு இது ரெண்டுத்துலயும் ஈஸியா தெரியும். சுகரை செக் பண்ணி பாக்குறது மூலமாகவும், நான் சொன்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும், அது இல்லைன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் டயபெட்டிஸ். பொதுவா இது வந்து அவ்வளோ பெத்தாலஜிக்கல், அவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்கா இருக்காது. ஸோ இது வந்து இன்க்ரீஸ்டு யூரினேஷன், இதை பத்தியான ஒரு சில கேள்விகள். சரி, ஓகே, இதெல்லாம் தான். பட் இதுல வந்து நான் முக்கியமா சொல்ல வர்றது என்னன்னா, பொதுவா இன்சுலின் போடுறதுல ஐ திங்க் யாரும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பெருசா. ஸோ இன்சுலின் வந்து கேர்ஃபுல்லா அட்மினிஸ்டர் பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து சுகர்ஸ் கண்ட்ரோல் ஆகாம 20 யூனிட் காலையில 15 யூனிட் நைட்டுக்கு எடுக்கிறேன் சார், அப்பயும் சுகர்ஸ் கண்ட்ரோல் ஆகலன்னு சொல்லும் பொழுது நாங்க ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி என்னன்னா, இன்சுலினை கரெக்டான இந்த அளவுல எடுத்து போட்டிருக்காங்களா? இன்சுலின் போடும் பொழுது அந்த வயல்ல ஏதாவது பிரசிபிடேட்ஸ் திரியா இருக்கா, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதோட எஃபெக்ட் இருந்திருக்காது. அண்ட் மோர் ஓவர் இன்சுலின் போடுற விதம் தவறா இருக்கா? ஏன்னா எல்லாமே கண்ட்ரோல்ல எல்லாமே இருக்கிறது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது வேற, இன்சுலின் போடுறது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள்ட்ட இருக்கிறதுனால இட் இஸ் ஆல்வேஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த பேஷண்ட் டு வெயிட் ஃபார் சம் டைம், லேர்ன் ஹவு டு புட் த இன்ஜெக்ஷன் இன் த ஹாஸ்பிட்டல். டாக்டர்கிட்டயோ சிஸ்டர்கிட்டயோ இருந்து இந்த இன்சுலின் நான் இப்படி கரெக்டா தான் போடுறேனா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு போறது ரொம்பவே அவசியம். செல்ஃப் இன்ஜெக்ஷன் பண்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். எப்பொழுதும் இன்சுலின்னால லோ சுகர் ஆகிற வாய்ப்பு இருக்கிறதுனால இட் இஸ் பெட்டர் டு கீப் ஏ குளுக்கோஸ் பவுடர் வீட்லயே. வந்ததுன்னா அந்த நேரத்துல ஓடி போய் இட்லி சாப்பிட்றதோ பிரெட் சாப்பிட்றதோலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அதுல இருந்து சுகர் ஏறக்கூடியது வந்து அட்லீஸ்ட் 3/4 மணி நேரம் ஆகும். பட் நம்மளுக்கு 2 நிமிஷத்துல சுகர் உடம்புலே டக்குன்னு ஏறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கேன் பி ஒன்லி சாட்டிஸ்ஃபைட் பை குளுக்கோஸ் பவுடர் ஆர் சுகர் சொல்யூஷன்ஸ். இம்மீடியட்டா கரைச்சு குடிக்கணும். 3 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுட்டு உடனே குடிக்கிறதுக்கு பார்த்துடும். அந்த நேரத்துல அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் விடக்கூடாது. லோ சுகர் சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்க்ரீஸ்டு ஹங்கர், பயங்கர பசி எடுக்கும், அப்புறம் ஸ்வெட்டிங் வரும், பால்பிடேஷன்ஸ் இருக்கும். இந்த சமயத்துல ஏதாவது ஒண்ணு சாப்பிடுறது நல்லது. அதுக்கு தான் நான் சொல்றது, குளுக்கோமீட்டர் வீட்டுல இருந்தா கொஞ்சம் டவுட் இருந்தாலும் இமீடியட்டா செக் பண்ணி பாத்துக்கிறது நல்லது. அடிக்கடி இந்த மாதிரி செக் பண்றதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போறது கிடையாது. ஏன்னா அது வந்து கேப்லரிஸ், ரொம்ப நுண்ணியமான ஊசி தான், கொசு கடிக்கிற மாதிரியான ஒரு ஊசி தான், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அதனால அடிக்கடி செக் பண்ணி பாத்துக்கணும்ன்றது மைண்ட் வைஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, ஃபைன். ஐ திங்க் திஸ் ஷுட் ஹவ் பீன் வெரி மச் இன்ஃபர்மேட்டிவ். இது சார்ந்த சின்ன சின்ன விஷயங்களும் இனி வர இதுல டிஸ்கஸ் பண்ற மாதிரி பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.